ஓகே, லாஸ்ட் கிளாஸில் வந்து செபி ஆக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா, செபி ரெகுலேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ செபி ரெகுலேஷன்ஸ் வந்து 3ஆக டிவைட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். லைக் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், அண்ட் தென் செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா இன்சைடர் ட்ரேடிங், தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா டேக் ஓவர். ஸோ இதில் இந்த மூணு சாப்டர்லேருந்து ஏதாவது மேக்ஸிமம் 1 or 2 தான் வரும் உங்களுக்கு. ஸோ 1 டெஃபினட்டாக வரும். 2ன்றது நம்ம கையில் இல்லை. ஸோ 1 வந்து டெஃபினட்டாக வரும். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஐபிஓ ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஐபிஓன்றது ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்சைடர் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்சைடர் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெயிட்டேஜ் ஆஃப் திஸ் சாப்டர் இஸ் 7 to 14 மார்க்ஸு. ஸோ 1 மார்க்ஸ் அப்படி சேர்த்தா கூட 7 to 15 மார்க்ஸு. மோஸ்ட்லி 10 மார்க்ஸ் ஆவரேஜாக உங்களுக்கு இந்த சாப்டர்லேருந்து கிடைக்கும். ஓகே, தென் வந்து இன்சைடர் ட்ரேடிங். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங்னா என்னம்மா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்சைடர் ட்ரேடிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங்னா என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ ட்ரேடிங்னா என்ன பண்ணுவோம், நம்ம பை அண்ட் செல் சார்ஜ் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. ட்ரேடிங்கில் வந்து என்ன பண்ணுவோம், பை அண்ட் செல் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாகவே வந்து ட்ரேடிங்கில் வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. நம்ம ட்ரேடிங்கில் வந்து எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோம், ட்ரேடிங்கில் எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரைஸுக்கு வாங்கியிருப்போம். நம்ம ஒரு ப்ரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷேர் வந்து நான் 100 rupees வாங்குவேன். பட் என்னோடய இன்டென்ஷன் என்னவாக இருக்கும், இந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணுன்ற இன்டென்ஷனோடு நான் வாங்கியிருப்பேன். இந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ தட் இந்த ஷேர் வேல்யூ 150 rupees ஆச்சுன்னா நான் என்னம்மா பண்ணுவேன், செல் பண்ணுவேன். எப்போ பை வந்து கம்மியாக இருக்கும்போது பை பண்ணுவேன், செல் பண்ணும்போது எப்போ பை. இந்த பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த கேப்பு தான் என்னுடைய ப்ராஃபிட். இந்த கேப்பு தான் என்னது, என்னோட ப்ராஃபிட், இன்கம் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இந்த ட்ரேடிங்னா என்னது, ஜஸ்ட் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, ஏன் மேம் இந்த வந்து ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்காக இருக்குது, ஸ்டேபிளாக ஒரு ப்ரைஸ் இல்லை இல்லையா. ஸோ வந்து ஒரு ஷேர் வந்து 1000 ரூபான்னு சொல்கிறோம், அது 10 வருஷமாக அதே 1000 ரூபாவாக இருக்க போகுது. அப்படி இருந்தால் ட்ரேடிங்கே பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட், லைக் வந்து சில பேர் வாங்குறாங்க விற்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரிகரிங் ஆகுறதுனால, இந்த பை அண்ட் செல் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்குது. ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, கான்ஸ்டண்ட்டாக இருக்கவே இருக்காது. இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நடந்தால் கம்பெனி நல்லா போச்சுன்னு தெரிஞ்சதுன்னா ஷேர் வேல்யூ நல்லா போகும். கம்பெனியில் ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா ஷேர் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி நல்லா போச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் வந்து ஷேர்ஸ் வாங்குவாங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகும், ஷேரோட வேல்யூ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தெரிய வந்துருச்சுன்னா என்ன ஆகும், ஷேர் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பயந்து எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. பயந்து என்னன்னா கிடைச்ச ரேட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupeesக்கு வாங்கியிருப்பாங்க, ஏதோ ஒரு கம்பெனியில் பிரச்சனைன்னு தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 80 rupeesக்கு கூட விற்றுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது. ஏன் 80 rupees விற்றுனா வேல்யூ 0 ஆகிடுமோன்னு பயப்படுறாங்க. இந்த 100 rupees வேல்யூ என்ன ஆகிடுமோ பயப்படுறாங்க, 0 ஆகிடுமோன்னு பயப்படுறாங்க. அதனால் வந்து 80 rupees கூட விற்றுருவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் ட்ரேடிங் கான்செப்ட். ஏன் வந்து ட்ரேட் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும், லைக் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். நம்ம டிக்ரீஸில் இருக்கும்போது வாங்கணும், இன்க்ரீஸில் இருக்கும்போது செல் பண்ணோம். என்ன ஆகும், அந்த கேப் இருக்குல்லையா, அந்த பிட்வீன் இந்த கேப் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட். 50 rupeesன்றது நம்மளுடைய ப்ராஃபிட். ஓகே, ஸோ ட்ரேடிங் எடுத்துக்கிட்டால் நிறைய இருக்குது. அதில் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றதை விட ட்ரேடிங்னா இதுதான். லைக் வந்து நம்ம வந்து பை பண்ணுறோம் எந்த இன்டென்ஷனோட, அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்ன்ற இன்டென்ஷனோட. ஓகேவா, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் நம்ம செல் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கான கான்செப்ட். இது ஃபஸ்ட்டு ஏன் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, கம்பெனி நல்லா போகுது, இந்த கம்பெனிக்குன்னு ஒரு நல்ல பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட ஷேர் வேல்யூ வந்து ஹையாக இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரி கேசஸில், லைக் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட். ஓகேவா, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கண்ட்ரியில் இருக்கிற மேக்ஸிமம் கம்பெனிஸோட, அந்த ஃப்ளைட்டுக்கும் இதுக்கும் ரிலேட்டடான எல்லா கம்பெனிஸோட ஷேர் வேல்யூ என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு, அதுலேருந்து மீண்டு வர நிறைய லாஸஸ் ஆகிருக்கும் இல்லையா, அதுலேருந்து மீண்டு வர நிறைய டைம் எடுக்கும். ஓகேவா, ஸோ தட் அங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஷேர் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, வந்த ரேட்டுக்கு விற்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி முன்னான்னு விற்றுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டிமாண்டு சப்ளை இந்த மாதிரி வந்து பை செல்லு மாறி நடக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும்.
அண்ட் தென் வந்து கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட், ஃப்ளைட் வந்து ஏதாவது மோடிக்குச்சு. ஸோ இதனால் வந்து என்ன ஆகும், எல்லா ஷேரோட வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கோவிட் எடுத்துக்கோங்க. கோவிடில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எல்லா கம்பெனியோட ஷேர் வேல்யூ வந்து ரெடியூஸாக தான் இருக்கும். ஏன்னா யாராலையும் கம்பெனி ஓப்பன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண முடியல, பொருளை தயாரிக்க முடியல, சப்ளை பண்ண முடியல, சேல் பண்ண முடியல, ப்ராஃபிட் பார்க்க முடியல. ஓகேவா? ஸோ இங்கே எப்படி ஷேர் வேல்யூ மட்டும் ஐயா இருக்கும்? ஸோ தட் கோவிட் டைமில் எல்லாரோட ஷேர் வேல்யூ, சில கம்பெனியோட ஷேர் வேல்யூ ஜீரோக்கெல்லாம் வந்திருக்கு. இது நான் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் பப்ளிக்கு தெரியறதுனால என்ன ஆகுது, இப்போ கோவிட்னு பப்ளிக் தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறாங்க, உடனே ஷேர்ஸை விற்க பார்க்குறாங்க, இல்லை ஷேரோட வேல்யூ டவுன் ஆகிடுது, ஏதோ நடக்குது. ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பப்ளிக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி பப்ளிக்கு ஏதாவது கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பை செல்லு நடக்கும். ரொம்ப கண்ணா பின்னான்னு நடக்கும். லைக் ஒரு நாளைக்கு நார்மலாகவே அப்படி தான் நடக்கும். ஒரு 10,000 பேர் பை பண்ணுவாங்க, 20,000 பேர் செல் பண்ணுவாங்க. அதனால தான் என்ன நடக்குது, ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் நடக்குது. லைக் ஒரே ப்ரைஸ் இருக்காது. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்து ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப், ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோ ஆப், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஆப்பில் உட்காந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டுக்கும் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகும். 102ன்னு இருக்கும், 102.5ன்னு வரும், திருப்பி 101 வரும், திருப்பி 102 வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 97 வரும், அப்புறம் திடீர்னு 96 வரும். இப்படி போகும். ஷார்ட்டு இதெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்படி போகும். எதனால் இப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பை செல்லு நடக்கிறதுனால. ஒருத்தவங்க விற்கிறாங்க, ஒருத்தவங்க செல் பண்ணுறாங்க. அண்ட் தென் இன்ஃபர்மேஷன். அதனால தான் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, லாட்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்க சொல்லுவாங்க. டு பி ஃப்ராங்க், நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டாலும் ட்ரேடிங்கில் என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன சார்ட்டு, என்ன இப்போ இந்த சார்ட்லாம் எனக்கு படிக்க தெரியும், இனிமேல் நான் ட்ரேட் பண்ணிடலாம், எல்லாமே ஓகே. ஆனால் ஏதாவது ஃப்யூச்சரில் அன்சர்டைன் ஈவெண்ட் நடந்தால், 1 minute கைஸ், ஓகேவா, நீங்கள் என்ன தான் வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சார்ட்டு எல்லாம் படித்தாலும் கோவிட் வரும்னு யாராவது எதிர்பார்த்தோமா? ஷேர்ஸ் எல்லாம் நில் ஆகும்னு எதிர்பார்த்தோமா? ஜீரோ ஆகும்னு எதிர்பார்த்தோமா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. நீங்கள் என்ன வந்து படித்து பண்ணாலும் சிச்சுவேஷன் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் ஆகிறதுக்கு. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால், இப்போ கம்பெனியில் யாராவது ஒரு முக்கியமான பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஓ வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னா என்ன ஆகும், இது பப்ளிக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. பப்ளிக்கு தெரிஞ்சவொடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து என்ன ஆகிடும், பை செல்லு இப்படி போயிட்டே இருக்கும். இப்படி போகிறதுனால என்ன ஆகும், ஷேர் வேல்யூ நில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு முக்கியமான பர்சன், கம்பெனியோட முக்கியமான பர்சன் டை ஆகும்போது பப்ளிக் வந்து பயப்படுவாங்க. இனிமேல் இந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுமா, நம்ம இவரை நம்பி தான் ஷேர் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் கேசஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து ட்ரேடிங்கான ஜென்ரல் கான்செப்ட்டு. இதில் இன்சைடர் ட்ரேடிங்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் இன்சைடர் ட்ரேடிங். ஓகே, இன்சைடர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க. இந்த வேர்டை வச்சே நம்ம சொல்லலாம். என்னம்மா, கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க, இதுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, இவங்க இன்சைடர். ஓகேவா? இவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன இன்ஃபர்மேஷன்? ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அன்பப்ளிஷ்டு இன்ஃபர்மேஷன். என்னது? அன்பப்ளிஷ்டு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அன்பப்ளிஷ்டுன்னா பப்ளிக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பப்ளிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு சொன்னோம், ட்ரேடு வந்து பிச்சுக்கிட்டு போகும்னு சொன்னோமா. லைக் வந்து பை நடக்கும், செல் நடக்கும், ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து ஏதோ பண்ணிடுவாங்க, ஷேர் வேல்யூ மட்டும் நில்ல வந்துடும். ஓகேவா? ஸோ தட் இங்கே வந்து பப்ளிக்கு ஒரு விஷயம் தெரியுது. இதனால் வந்து என்ன இம்பேக்ட் ஆகுது, நில் ஆகலாம், இல்லை இன்க்ரீஸ் ஆகலாம், ஏதோ ஒன்று ஆகலாம். அது நடக்க போகிற சம்பவத்தை பொறுத்து இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டோ கோவிட்னாலையோ என்ன ஆக போகுது, ஷேர் வேல்யூ நில்லு தான் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வரோம்னா பப்ளிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னமா இருக்குது, இந்த பப்ளிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. லைக் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி, கோவிடை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக்கு ரீச் ஆகிருக்கு. இந்த அன்பப்ளிஷ்டு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் இல்லையா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்பப்ளிஷ்டுனா பப்ளிக்கு சொல்லக்கூடாத இன்ஃபர்மேஷன், பப்ளிக் கிட்ட கொண்டு போகக்கூடாத இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இன்னும் பப்ளிக்கு தெரியப்படுத்தாத இன்ஃபர்மேஷன். ஓகே, தெரியப்படுத்தாத இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போது
ஆனால் இது வந்து பப்ளிக்கு தான்மா தெரியாது, கம்பெனிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா, கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கம்பெனிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும், கம்பெனிக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும். இவங்க கையில் என்ன இருக்குது, இந்த அன்பப்ளிஷ்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இவங்க கையில் என்ன இருக்குது, அன்பப்ளிஷ்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, இது இன்சைடர். இவங்க பேர் என்னம்மா, இன்சைடர். இன்சைடர்னா கம்பெனிக்குள்ளே இருக்கவங்க மட்டும் கிடையாது, இவங்களுக்கு கனெக்டட் பர்சன், இவங்களுக்கு கனெக்டட், கம்பெனிக்கு கனெக்டட் யாராவது இருந்தாலும் கனெக்டட் பர்சனுக்கு டெஃபினிஷன் இருக்குது, வி வில் see that. ஓகே, ஓகேவா. இன்சைடர்னா யார், கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க. அண்ட் தென் அவங்க மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ இன்க்ளூட் கம்பெனிக்கும் இந்த பர்சன்ஸுக்கும், இந்த உள்ளே இருக்காங்க இல்லையா, இந்த பர்சன்ஸுக்கும் கனெக்டட் பர்சன்ஸ், இவங்கெல்லாம் இவங்க கையில் என்னவா இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன வச்சுருக்காங்க, அன்பப்ளிஷ்னா என்ன, பப்ளிக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அன்பப்ளிஷ்டு இன்ஃபர்மேஷனாக என்னன்னு நம்ம பார்ப்போம், டோன்ட் வரி. ஓகே, இவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவாக யோசிங்க, என்ன யோசிங்க, பாசிட்டிவாக யோசிங்க. லைக் வந்து கம்பெனி நல்லா போக போகுதுன்னா என்ன அர்த்தம், ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு தெரியும். லைக் கம்பெனி ஃப்யூச்சரில் இன்னும் ஒன் மந்தில் கம்பெனி நல்லா போக போகுதுன்றது யாருக்கு தெரியும், இந்த இன்சைடருக்கு தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட்னா என்ன, வேணும்னே அந்த டைமில் போய் ஷேரை வாங்குறாங்க. ஸோ தட் என்ன ஆகும், 1 மந்த்துக்கு அப்புறம் கம்பெனி நல்லா போச்சுன்னா என்ன ஆகும், ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா, ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ தட் அவங்க என்ன ஏர்ன் பண்ணலாம், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதுதான் நடக்குதுங்க. லைக் வந்து இன்சைடர்கிட்ட ஒரு அன்பப்ளிஷ்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அன்பப்ளிஷ்டு இன்ஃபர்மேஷனாக பப்ளிக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன், கம்பெனிக்குள்ளே மட்டும் நடக்கிறது. அது உள்ளே இருக்கவங்க டெஃபினட்டாக தெரிஞ்சு தான் ஆகணும், யாருக்கு தெரியாமல் இருக்கும், கம்பெனிக்குள்ளே இருந்தால் டெஃபினட்டாக தெரியும். இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தா ட்ரேட் பண்ணுறாங்க. லைக் 1 மந்த்துக்கு அப்புறம் கம்பெனி நல்லா போக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ட்ரேடிங் டு கெயின் ப்ராஃபிட். இது பார்த்தீங்களா நியாயமா அநியாயமா, தப்பு. ஓகேவா, பப்ளிக்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நம்பிக்கையில் ஷேர் வாங்குறாங்க. லைக் வந்து இது ஏறும், இது நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு மற்றவங்ககிட்டலாம் அட்வைஸ் கேட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்டலாம் கேட்டுட்டு ஒரு ஷேரை வாங்குறாங்க. ஓகேவா, பப்ளிக்கு. ஆனால் நீ வந்து முன்கூட்டியே என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுற, ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுற. ஸோ நீ வந்து அநியாயம் பண்ணிகிட்ருக்க. ஓகேவா, ஸோ இந்த இன்சைடர் ட்ரேடிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இன்சைடர் ட்ரேடிங்கை ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, ப்ரொஹிபிட் பண்ணக்கூடாது. ஒரு இன்சைடராக இருந்துக்கிட்டு நீ அன்பப்ளிஷ்டு இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனா உனக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் சாப்டர். ஓகே, ட்ரேடிங்னா என்ன, இன்சைடர்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சதா? ஹலோ, கேக்குதா? ஓகே, 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 1 மினிட்மா. ஸோ நம்ம கேஸில் இன்சைடர்னா யாருமா, கனெக்டட் பர்சன். ஒரு இன்சைடர் ப்ளஸ் அவங்க ஆல்சோ இன்க்ளூட் என்னது, கனெக்டட் பர்சன், கம்பெனியோட கனெக்டில் இருக்கிற பர்சன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன ஆசட்ஸ் இருக்குது, ஆசட்ஸ் ஆஃப் அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ப்ரைஸ் சென்சிட்டிவ்னா என்னது, இது மட்டும் வெளியே தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து என்ன ஆகிடும், மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடும். எல்லோரும் வந்து பை செல்லுன்னு பண்ணி மார்க்கெட்டையே வந்து கிராஷ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ வந்து சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இது. லைக் இப்போதைக்கு வெளியே தெரியக்கூடாத இன்ஃபர்மேஷன். அன்பப்ளிஷ்னா வெளியே சொல்லலை, இது தெரிஞ்சால் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ். ஓகேவா, ஸோ அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்சைடர்னா யார், கனெக்டட் பர்சன், கம்பெனிக்கோட கனெக்டட் பர்சன். அண்ட் தென் அவங்ககிட்ட என்ன ஆசட்ஸ் இருக்குது, யூபிஎஸ்ஐ, அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஷார்ட் ஃபார்மாக வந்து யூபிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே. தென்
இப்போது கனெக்டட் பர்சன்னா யாருன்னு பார்க்க போகிறோம். ஓகே, connected person. connected person யாரும் இல்லைமா, இந்த டேட்லேருந்து இன்னைக்கான டேட்லேருந்து 6 மந்த்ஸுக்குள்ளே பாஸ்ட் 6 மந்த்ஸ்க்குள்ளே நீ ஏதோ ஒரு வகையில் கம்பெனியோட அசோசியேட்டடாக இருக்க. ஓகேவா, கம்பெனியோட அசோசியேட்டடாக இருக்க. லைக் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வச்சுருக்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்க, கம்பெனியோட ஒரு ஃப்ரீக்வெண்ட் கம்யூனிகேஷன், லைக் அடிக்கடி கம்பெனிக்கிட்ட பேசுகிறது. எப்போது இந்த டேட்லேருந்து லாஸ்ட் 6 மந்த்ஸு. ஓகேவா, ஸோ எனி ஒன் who has been associated with a company in the past 6 months. ஓகேவா, என்னென்ன ரிலேஷன்ஷிப், லைக் என்னென்ன மாதிரி இருக்கணும் 6 மந்த்ஸில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்கணும்னா பை ஃபாலோயிங் ரீசன்ஸ் என்னென்ன பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஃப்ரீக்வெண்ட் கம்யூனிகேஷன் வித் ஆஃபீஸர்ஸ், லைக் வந்து கம்பெனி உள்ள ஆஃபீஸர்ஸோடு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்க. ஃப்ரீக்வெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வித் ஆஃபீஸர்ஸ் அண்ட் இல்லை கான்ட்ராக்சுவல் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன், லைக் எம்ப்ளாயீஸ். ஸோ இன்சைடனா யார் சொன்னால் நம்ம கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் டெஃபினட்டாக தெரியும். ஏதாவது கம்பெனியில் ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட டெஃபினட்டாக இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ தட் நம்ம என்ன சொல்கிறோம், எம்ப்ளாயீஸ் கான்ட்ராக்சுவல், அதாவது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாவோ இல்லை எம்ப்ளாயாவோ, கான்ட்ராக்சுவல் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைரக்டர், இவங்களாவும் கனெக்டட் பர்சனா கம்பெனிக்கு, டைரக்டர், ஆஃபீஸர் அண்ட் தென் அகெயின் எம்ப்ளாயி, இன்னும் எக்ஸட்ரா வேறு யாரெல்லாம் பர்சன் வந்து கம்பெனிக்கு கனெக்டடாக இருக்காங்களோ. ஓகேவா, ஸோ இவங்களுக்கு வந்து என்ன இருக்கா, இவங்களுக்கு வந்து என்ன ஆக்சஸ் இருக்குது, யூபிஎஸ்ஐ ஆக்சஸ் இருக்குது. ஸோ இதனால் இவங்களுக்கு இந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆக்சஸ் இருக்குது, யூபிஎஸ்ஐ லைக் அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு அவங்கக்கிட்ட ஆக்சஸ் இருக்குது. லைக் அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, அவங்களுக்கு தெரியும், அப்படி வேணால் சொல்லலாம், தெரியும். ஓகேவா, ஓகே, இது வந்து கனெக்டட் பர்சனு. இப்போ டீம்டு டு பி கனெக்டட் பர்சன், லைக் வந்து இவங்கெல்லாம் வந்து கனெக்டட் பர்சனும் நம்ம என்ன சொல்லுவோம், அச்சீவ் பண்ணிப்போம். இவங்கெல்லாவும் கனெக்டட் பர்சன் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணிப்போம். அதுதான் டீம்டு டு பி கனெக்டட் பர்சன். யாரெல்லாம் அவங்கெல்லாம், ஓகே, டீம்டு டு பி connected persons. ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ஆஃப் கனெக்டட் பர்சன். அந்த கனெக்டட் பர்சன் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, கனெக்டட் பர்சன் அவங்களோட ரிலேட்டிவ்னா யார், லைக் எல்லாருமே ரிலேட்டிவ் தான் நம்மளுக்கு. தூரத்து சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டு சொந்தக்காரங்க, ஒன்று வீட்டு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரியா, எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரிலேட்டிவ்னா ஃபஸ்ட்டு ஸ்பௌஸ்னால் யாரை சொல்லுவோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். லைக் ஒய்ஃபுன்னு சொல்லும் போது ஹஸ்பண்டுன்னு சொல்லும் போது ஒய்ஃப், அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ ஸ்பௌஸு அண்ட் தென் பேரண்ட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிப்ளிங்னா தம்பி தங்கச்சி, சிப்ளிங் அண்ட் தென் அவங்களுக்கு ஒய்ஃப் இருந்தா அண்ட் சிப்ளிங் ஆஃப் ஸ்பௌஸ் அண்ட் தென் சைல்டு, லைக் என்னோட பையன் என்னோட பொண்ணு அவங்களோட ஒய்ஃப் ஹஸ்பண்டு, சைல்டு ஆஃப் ஸ்பௌஸு. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் யாருமா, ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்களாம் என்னது, டீம்டு டு பி கனெக்டட் பர்சன். டீம்டுனா இவங்களும் நாங்கள் கனெக்டட் பர்சன்ஸாக எடுத்துப்போம். இவங்கக்கிட்ட யூபிஎஸ்ஐ பொசிஷன் இருந்தாலும் இவங்க அந்த டைம் ட்ரேட் பண்ணாங்கன்னா இவங்களையும் பனிஷ் பண்ணுவோம் அர்த்தம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு டீம்டு டு பியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரிலேட்டிவ் ஆஃப் கனெக்டட் பர்சன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் சப்சிடரி அசோசியேட் கம்பெனி. ஸோ ஹோல்டிங் ஆர் சப்சிடியரி ஆர் அசோசியேட் கம்பெனி, நம்ம கம்பெனியோடைய ஹோல்டிங், லைக் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா, லைக் வந்து நம்ம கம்பெனி இங்கே இருக்குது, எம்ஜே லிமிடெட் இங்கே இருக்குது. ஸோ நம்ம கம்பெனியோட ஹோல்டிங்கிட்ட என்ன இருக்கும், நம்ம கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். இல்லை நம்ம கம்பெனியோட சப்சிடரி அவங்ககிட்டயும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம கம்பெனியோட அசோசியேட்
இவங்ககிட்டயும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ தட் இவங்கெல்லாம் யாருமா டீம்டு டு பி கனெக்டட் பர்சன்ஸ். தென் பேங்கர் ஆஃப் த கம்பெனி. பேங்கர் ஆஃப் கம்பெனி. ஸோ வந்து நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், ஒரு பேங்கர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவோம் இல்லையா. ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து யார் பார்த்துப்பா, பேங்கர் தான் பார்த்துப்பா. லைக் நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ், இதுக்கு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே ஒருத்தர் பார்த்துப்பார். நம்ம ஒருத்தர்கிட்ட டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் பேங்கர். ஸோ அவருக்கும் என்ன நம்ம கம்பெனியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரையும் நம்ம என்ன சொல்லுவோம், கனெக்டட் பர்சன் சொல்லுவோம். ஏன்னா அவர் 6 months இல்லை, 365 days நம்மக்கிட்ட தான் இருக்கார், நம்ம கூட தான் இருக்கார் அவர். Then members of board, official or employees, members of board of director, member of board of directors or an employee of a, so member of board of directors or employees of a, இது வந்து நாலாக பிரிக்கலாம். லைக் இவங்க 4 கேட்டகரியிலும் மெம்பர்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் அன் எம்ப்ளாயி ஆஃப் யார் யார், பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பப்ளிக் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, தென் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தென் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. ஓகேவா. ஸோ இவங்கெல்லாம் யாருமா, டீம்டு டு பி கனெக்டட் பர்சன். இவங்களாலும் நம்ம வந்து டீம்டு டு பி கனெக்டட் பர்சனாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பார்த்தோம், இன்சைடர்னா யாருன்னு பார்த்தோம். ஸோ இன்சைடர் ட்ரேடிங் பண்ணால் வந்து ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க, பனிஷ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்சைடர் வந்து எப்போ பனிஷ் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்சைடர் ஆல்சோ இன்க்ளூட் கனெக்டட் பர்சன். அவர்கிட்ட வந்து ஆசெட்ஸ் இருக்குது. என்ன ஆசெட்ஸ் இருக்குது, UPSI, அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆசெட்ஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா, ஸோ கனெக்டட் பர்சன்னா யாருன்னு பார்த்தோம். எனி பர்சன் 6 months ப்ரியார், இந்த டேட்லேருந்து 6 months முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு நாள் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா. 6 months முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு கம்பெனியோட ஒரு தொடர்பில் இருக்காங்க. என்னென்ன தொடர்பில், ஃப்ரீக்வெண்ட் கம்யூனிகேஷன். இவங்களுக்கும் கம்பெனிக்கும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கம்யூனிகேஷன் நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா. கம்பெனியில் இருக்க ஆஃபீஸர்ஸோடு நான் டெய்லி பேசுகிறேன், இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் பேசுகிறேன். ஸோ தட் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன், தென் டைரக்டர், ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி எட்ஸெட்ரா. தென் பார்த்தீங்கன்னா டீம்டு டு பி கனெக்டட் பர்சன். டீம்டு டு பி கனெக்டட் பர்சன்னா இவங்க கனெக்டட் பர்சனுக்கு ரிலேஷன் இருக்குது. ஸோ இவங்களையும் நம்ம என்ன சொல்கிறோம், கனெக்டட் பர்சன் சொல்கிறோம். ஸோ இவங்களும் கனெக்டட் பர்சனை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ கன்சிடர் பண்ணுறோன்னா அவங்ககிட்ட UPSI இருக்குன்னா அந்த டைமில் அவங்க ட்ரேடிங் பண்ணாங்களா அவங்களையும் நம்ம பனிஷ் பண்ணுவோம். ஓகேவா. ஓகே. இப்போ ரிலேட்டிவ் ஆஃப் கனெக்டட் பர்சன். ரிலேட்டிவ் யார், என்னோட ஸ்பவுஸு, பேரண்ட்டோட ஸ்பவுஸு, சிப்ளிங்கோட ஸ்பவுஸு, சைல்டோட ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் சப்சிடரி அசோசியேட் கம்பெனி. தென் என்னுடைய பேங்கர், என் கம்பெனியோடைய பேங்கர். தென் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் எம்ப்ளாயிஸ் ஆஃப் 4 கேட்டகரி. மெம்பர் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் எம்ப்ளாயிஸ் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மியூச்சுவல் ஃபண்ட். ஏன் இந்த 4 கேட்டகரி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமும் நம்மளோட பிஸ்னஸில் டே டு டே இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம ஷேர்ஸ் லிஸ்ட்டாக இருக்கிறது, அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா. தென் பார்த்தீங்கன்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசட்டை மேனேஜ் பண்ணுறவங்க. தென் பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஈக்குவல் டு பேங்க்ஸ். தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ டெஃபினட்டாக இவங்கெல்லாம் யாருமா, நம்மளுடைய கனெக்டட் பர்சன். அங்கே இருக்கிற மெம்பர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கும் டே டு டே நம்ம பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ தட் அவங்கள நம்ம டீம்டு டு பி கனெக்டட் பர்சன் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து கனெக்டட் பர்சனுக்கான டெஃபினிஷன். இப்போ கனெக்டட் பர்சன் பார்த்தோம். இன்சைடரில் நம்ம 2 பார்த்தோமா. யார் வந்து இன்சைடர் சொல்கிறோம், ஃபஸ்ட்டு அவர் கனெக்டட் பர்சனாக இருக்கணும். கனெக்டட் பர்சன்னா வந்து கம்பெனியோட ஏதோ ஒரு வகையில் வந்து அவருக்கு தொடர்பு இருக்கணும். ஓகே. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஆசஸ் இருக்கணும். என்ன ஆசஸ் இருக்கணும், அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். இவரை ஃபஸ்ட்டு இன்சைடர் சொல்கிறோம். எப்போ அவர் பனிஷ் ஆவார், அந்த அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி அவர் ட்ரேட் பண்ணார்னா அப்போ தான் அவர் பனிஷ் ஆவார். இந்த ஆக்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. இப்படி பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா பனிஷ்மெண்ட்டு. நீ
ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டை விட அதிகமாக வந்து நீ பனிஷ்மெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நீ ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு நீ பனிஷ்மெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக என்னன்னு பார்க்கலாம். ஓகே, UPSI. So unpublished price sensitive information. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், இது வந்து என்னமா ஒரு இன்ஃபர்மேஷன், இது வந்து ரிலேட்டிங் டு, இது வந்து என்னது ரிலேட்டிங் டு, எது ரிலேட்டடா, ரிலேட்டிங் டு கம்பெனி பற்றியும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர் கம்பெனியோட செக்யூரிட்டிஸ் பற்றியும் இருக்கலாம். செக்யூரிட்டிஸ்னால் என்ன, ஷேர்ஸு, ஸ்டாக்ஸு, டிபெஞ்சர்ஸு, அதை பற்றியும் இருக்கலாம். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாட் ஜென்ரலி அவைலபிள். ஜென்ரலி அவைலபிள்னால் பப்ளிக்கு தெரியாது, பப்ளிக்கு நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணல, பப்ளிக்கு ஜென்ரலாக அவைலபிளாக இல்லை, வெளியே தெரியல. ஓகேவா, ஸோ நாட் ஜென்ரலி அவைலபிள். ஓகே, வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும், ஸோ which upon becoming, which uponனா வெளியே தெரிய வந்ததுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா it will materially affect the price of the securities. நான் சொன்ன மாதிரி இது மட்டும் வெளியே தெரிஞ்சு, இந்த அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா ஸோ ஷேர்ஸ் என்ன ஆகும், பை செல் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு போய் கடைசியில் நில் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ நான் வந்து ஒரு ரியல் கேஸ் சினாரியோ பார்த்துருக்கேன். என்னோட ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஷேர் வாங்கியிருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பன்ட் பிஃபோர் 10 years. ஓகேவா, பிஃபோர் 10 years. ஸோ ஷேர் வாங்கியிருக்காங்க. அப்போல்லாம் எப்படி இருந்ததுன்னா லைக் வந்து நீங்கள் உடனே பே பண்ண தேவையில்ல, ஷேர் வந்து உடனே பே பண்ண தேவையில்ல, லைக் ஷேருக்கான அமௌண்ட் நீங்கள் இப்போ எல்லாமே டிமெட்டீரியலைஸ் ஃபார்ம், லைக் வந்து டிமேட் வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணி தான் ஷேர்ஸே வாங்க முடியும். இப்போ கதை அது. ஓகேவா, ஆனால் பிஃபோர் 10 to 15 years எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஷேர்ஸ், லைக் கம்பெனி கால் பண்ணி நீங்கள் ஷேர்ஸ் வாங்கலாம், டேரெக்டாக கம்பெனிக்கு கால் பண்ணி ஷேர்ஸ் வாங்கலாம். பட் இப்போது நம்ம படிக்கிறோம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஒரு டெபாசிட்ரி இருக்கணும், லைக் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நம்ம டிமேட் அக்கௌண்ட் இருக்கும். நம்ம ஷேர்ஸ் யார்கிட்ட வாங்கணும்னா டெபாசிட்ரி கிட்ட தான் வாங்க முடியும், கம்பெனிக்கு கால் பண்ணிலாம் ஷேர் வாங்க முடியாது. ஓகேவா, ஸோ டெபாசிட்ரி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர்ஸ் ஏற நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரி நம்ம டிமேட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும், நம்ம செல் பண்ண டிமேட் அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகும். இப்படி தான் நடக்கும். ஓகே, நான் என் ரிலேட்டிவ் கதை சொல்கிறேன். என்னாச்சு, 10 years 15 years முன்னாடி அவர் ஏதோ வந்து ஷேர் வாங்கியிருக்காரு. அப்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி எனக்கு இவ்வளோ ஷேர் வேணும், இந்த கம்பெனியோட ஷேர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க புக் பண்ணிப்பாங்க. நம்ம எப்போ நம்ம பே பண்ணணும் கேட்டிங்கன்னா 3 days டைம் தருவாங்க. உங்களுக்கு என்னது 3 days டைம் தருவாங்க. 3 days டைமுக்குள்ளே பார்ப்பாங்க ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா நீ எதுவுமே பே பண்ண தேவையில்ல. அந்த பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, 100 ரூபானா ஒரு ஷேர் 100 ரூபா, 3 daysக்கு அப்புறம் 110 ரூபா ஆயிருக்குன்னா நீ எதுவும் பே பண்ண தேவையில்லை. நீ எவ்வளோ ஷேர் 100 ஷேர் கேட்டினா 100 into 10 1000 rupees கம்பெனி உங்களுக்கு தருவாங்க. ஷேர் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா நீ எவ்வளோ ஷேர் வாங்கணுயோ அது நீ கொடுத்தாகணும் கம்பெனிக்கு. எவ்வளோக்கு ஷேர் வாங்கணுயோ நீ வந்து கம்பெனிக்கு கொடுத்தாகணும். ஓகேவா, ஸோ இந்த கேஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10 years முன்னாடி நான் நேரில் பார்த்த சினாரியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின நேரம் அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஷேர்ஸும் வந்து கம் டவுன் ஆகி நில் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு, நில் ஆகிடுச்சு. ஸோ கம் டவுன் ஆச்சுன்னா நம்ம தான் பே பண்ணோம். நம்ம வாங்குகிறோன்னு கால் பண்ணி புக் பண்ணப்போ எவ்வளோ இருந்ததோ ஷேர் வேல்யூ அதை தான் நம்ம வந்து பே பண்ணோம். ஓகேவா, அதுதான் சொல்கிறேன், இட்ஸ் அன் அன்பிரெடிக்டபிள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இன்ஃபர்மேஷன் வெளியே தெரிஞ்சதுனால தான் என்னாச்சு, ஷேர் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சு. ஓகேவா, அந்த மாதிரி ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வெளியே தெரியக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும், நியூஸில் வந்துடும். நான் சொல்கிறது சில இன்ஃபர்மேஷன் வந்து ஜென்ரலாக தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆகிடும், ப்ரைஸ் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், இன்க்ரீஸு டிக்ரீஸும் போய் கடைசியில் நில்லில் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ நாட் ஜென்ரலி அவைலபிள். விச் அப்பான் ஜென்ரலி அவைலபிள், விச் அப்பானா இது ஜென்ரலி அவைலபிள் ஆனால் லைக் பப்ளிக்கு தெரிய வந்தால். ஓகே, which upon becoming generally available என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் likely to materially
affect the so price of the securities வந்து affect ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. securities and shall ordinarily including but not restricted to one minute more. So includes likely to affect the price of it but not restricted to okay information relating to the following. என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸு, தென் டிவிடெண்ட்ஸு, சேஞ்ச் இன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். சேஞ்ச் இன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா capital structure I hope you know but still I will explain here. ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனியோட டோட்டல் கேபிட்டல் வந்து 100 crores வச்சுக்கோங்க. நம்ம கம்பெனியோட டோட்டல் கேபிட்டல் 100 crores. இது வந்து முழுக்க வந்து நம்ம வந்து எப்படி ரைஸ் பண்ண போகிறோம்? கண்டிப்பாக வந்து ப்ரொமோட்டர்கிட்ட 1 கோடி இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ 100 crores ரைஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஷேர்ஸ் கொடுத்தோன்னா அது என்னென்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஆகிடும். ஈக்விட்டினா என்னம்மா? ஓனர்ஸ்னு அர்த்தம். ஈக்விட்டினா என்ன? ஓனர்ஸ். இப்போ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணனா என்னது? ஈக்விட்டி. ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணால் அது என்னதுமா? ஈக்விட்டி. ஓகே. ஸோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கொஞ்சம் அமௌண்ட் ரைஸ் பண்ணுவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறவோ இல்லை லோன்ஸோ, ஓகேவா, லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸு, அண்ட் தென் வேறு யாராக்கிட்டே கடன் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டெப்ட். ஓகேவா? டெட்டு. ஸோ வந்து இவ்வளோ ஈக்விட்டி இவ்வளோ டெட்டுன்றது தான் கான்செப்ட். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 crores ஈக்விட்டி. 50 crores ஈக்விட்டினா என்னது? ஈக்விட்டினா ஓனர்ஸ்னு அர்த்தம். ஓனர்ஸ்னால் யார்? ஷேர் ஹோல்டர்ஸு அண்ட் தென் ப்ரொமோட்டர்ஸு. ஓகேவா? ஸோ ஈக்விட்டினா யார்? ஒன்று ஷேர்ஸ் கொடுத்துருக்கணும் இல்லை ப்ரொமோட்டர் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஸோ 50 crores யார் டெட் பார்த்தீங்கன்னா அவுட் சைடர்ஸ், கடன் பட்டிருக்கோம். யாருக்கு? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு, லோன் பேங்க்ஸுக்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அண்ட் சம் அதர் கிரெடிட்டார்ஸ் who gave loan to us. ஓகேவா? ஸோ வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா நீ எவ்வளோ ஈக்விட்டியில் ரைஸ் பண்ணியிருக்க, எவ்வளோ டெட்டில் ரைஸ் பண்ணியிருக்கன்றது தான் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா 1:1. எவ்வளோம்மா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்? 50-50. ஸோ 1:1. ஸோ இதை வந்து நான் 2:1 மாற்றுறேன். லைக் 2 வந்து ஈக்விட்டி, 1 வந்து டெட்டு. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு டீசெண்டான கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எதுவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா லைக் கம்பெனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டெட் ஈக்விட்டின்னு சொன்னோன்னா டெட்டு வந்து 2 இருக்கணும், ஈக்விட்டி வந்து 1 இருக்கணும். அதாவது இதை தாண்டி போகக்கூடாது. கம்பெனி குட்டாக இருக்கணும்னா இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதாவது உன்னோட ஈக்விட்டியோட 1 மடங்கு டெட்டாக இருந்துட்டு போ. அதுக்குன்ட்டு 5 மடங்கு வெளியே இருந்து கடன் வாங்கிட்டு 1% ஓனர்ஷிப் வச்சா இந்த கம்பெனியெல்லாம் விளங்காமல் போயிடும். இல்லைன்னு சொல்கிறது கண்டிப்பாக ஒரு லாங் டேர்மாக பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து நல்லபடியாக ரன் ஆக முடியாது. ஓகேவா? சரி, ஓகே. இதுதான் வந்து என்னது? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னால் இது எவ்வளோ ஈக்விட்டி எவ்வளோ டெட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரேஷியோ நீங்கள் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க. தென் ஸோ சேஞ்ச் இன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரு, தென் mergers, demergers and then பார்த்தீங்கன்னா acquisitions. ஓகே. ஸோ மர்ஜர்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட சேர்ந்து ஒரு நியூ கம்பெனி ஆரம்பிக்கிறது. டிமர்ஜர்னால் வந்து
மர்ஜ் பண்ணதை பிரிச்சிடுறாங்க. ஓகேவா? அக்யூசிஷன்னா வந்து ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த அக்யூசிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் லெசன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் கோடு. டேக் ஓவர்னா ஒன்றும் இல்லை, அக்யூசிஷன் தான். லைக் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே. தென் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் கேஎம்பி. கேஎம்பினா யார்? கீ மேனேஜரல் பர்சன். ஸோ இவங்களில் ஏதாவது சேஞ்ச், கீ மேனேஜர் பர்சனாக நம்ம ஆல்ரெடி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் பார்த்தோம். லைக் எம்டி, மேனேஜிங் டைரக்டர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிஇஓ, சிஎஃப்ஓ, அண்ட் தென் கம்பெனி செக்ரட்டரி. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் யாருமா? கீ மேனேஜரல் பர்சன். இவங்களில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுனாலும் இது வெளியே தெரிஞ்சாலும் என்ன ஆகும்? ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஓகே. ஓகே. தென் பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேடிங் பை இன்சைடர்ஸ். அதாவது இதை வந்து நம்ம ஆல்ரெடி சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் இன்சைடர் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது? ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம செபி ரெகுலேஷன்ஸ் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ நம்ம புக்கில் பார்க்கலாம். ஸோ இது கனெக்டட் பர்சன்ஸோடைய டெஃபினேஷன் பார்த்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி அவைலபிள் இன்ஃபர்மேஷனை எல்லாராலையும் ஆக்சசிபிள் பண்ண முடியும். ஓகே. ஸோ இமீடியட் ரிலேட்டிவ்னா யார் சொன்னால் ஸ்பௌஸு, பேரண்ட்டு, சிப்ளிங்கு, சைல்டு, அண்ட் தென் அவங்களுடைய ஸ்பௌஸு. யாரெல்லாம் வந்து டிபெண்ட் ஃபினான்ஷியலி ஆன் சச் பர்சன், கன்சல்ட் வித் பர்சன். ஓகே. ஸோ இன்சைடர்னா ரெண்டு பார்த்தோம், கனெக்டட் பர்சன், பொசிஷன் ஆர் ஹேவிங் யூபிஎஸ்ஐ. ஓகே. இதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஆஃபீஸர். ஸோ இவங்க எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. யாருக்கு? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு, இல்லை ஹெட் ஆஃப் த ஆர்கனைசேஷனு. இன் கேஸ் ஆஃப் போர்டு இல்லைனா ஹெட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். எது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ஃபினான்ஷியல் லிட்ரேட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் அப்ரிஷியேட்டிவ் ஃபார் லீகல். ஸோ லீகல் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுற விதமாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் இருப்பார். கம்ப்ளைண்ட்ஸ்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, லைக் லா ரிலேட்டடாக லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர். ஸோ இவர் தான் வந்து என்ன மானிட்டர் பண்ணுவார்? லைக் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்களா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறீங்களா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இந்த ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் இவர் தான் பார்த்துப்பார். ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸருக்கான டெஃபினேஷன். மெயின் டெஃபினேஷன் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்டட் பர்சனு அண்ட் தென் யூபிஎஸ்ஐ இன்ஃபர்மேஷன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் 1 minute. Restriction on communication and trading by insiders. Okay. 1 minute. Okay. In the restrictions on கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேடிங் பை இன்சைடர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இன்சைடர் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. அவங்கக்கிட்ட என்ன பொசிஷன் இருக்குது, என்ன ஆசஸ் இருக்குது, யூபிஎஸ்ஐ. ஸோ நோ இன்சைடர் ஷால் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா கம்யூனிகேட், வேறு யாருக்கும் அதை சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் என் ரிலேட்டிவ் தானே நான் சொல்கிறேன், அவங்களாவது வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறமேன்னு சொல்லக்கூடாது. ப்ரொக்யூர், ப்ரொவைட், யாருக்கும் ப்ரொவைட் பண்ணணும். இல்லை அலோ ஆக்சஸ் டு. ஸோ கம்யூனிகேட், ப்ரொக்யூர், ப்ரொவைட் ஆர் அலோ ஆக்சஸ் டு என்னமா யூபிஎஸ்ஐ ரிலேட்டிவ் டு a company or securities listed or proposed to be listed except that such communication is okay. இது நான் பண்ணவே கூடாதா? லைக் வந்து கம்யூனிகேட்டோ இல்லை வேறு யாருக்கும் அலோ ஆக்சஸ் கொடுக்கக்கூடாதுன்னா ரெண்டு கேஸில் வந்து நீ கொடுக்கலாம். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமேட் பர்பஸ் கேஸில். ஓகேவா? லெஜிட்டிமேட் பர்பஸ் கேஸில். ஓகே. லெஜிட்டிமேட் பர்பஸ்னால் வந்து லீகல் ரிலேட்டடாக ஒரு நியாயமான ரீசனுக்காக அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாவே சொல்லுது அந்த டைமில். ஓகே. இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணால் லெஜிட்டிமேட் பர்பஸஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி மேக் பண்ணும். ஏன்னா எது லெஜிட்டிமேட் பர்பஸ்னே தெரியாமல் சில பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கேட்டால் லெஜிட்டிமேட் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ தட் வந்து எது லெஜிட்டிமேட் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு என்னமா பண்ணோம், பாலிசி க்ரியேட் பண்ணோம். அதில் என்ன போடணும் பார்த்தீங்கன்னா என்னென்ன லெஜிட்டிமேட் பர்பஸ்ன்னு போடணும். ஆஸ் பார்ட் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஃபேர் டிஸ்க்ளோசர்ஸ் அண்ட் கண்டக்ட். ஓகே. ஸோ இது நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு நான் வந்து ஃபஸ்ட் ரைட் பண்ணுறேன்.
ஸோ ரைட் பண்ணிவிட்டு தென் வி வில் கம் டு புக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து டேக் ஓவர் கோடு. ஓகே, ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் on communication and trading by insiders. Okay, so first point பார்த்தீங்கன்னா no insider shall என்னென்ன பண்ணக்கூடாது, communicate, procure or provide, allow access to UPSI. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஒன்று சென்ட் பண்ணணும். யாருக்கு? இன்சைடர்ஸ்க்கு. யார்? கம்பெனி. ஓகேவா? நோட்டீஸ் வந்து இன்சைடர்ஸ்க்கு சென்ட் பண்ணணும். என்ன மாதிரி? தயவு செஞ்சு இன்ஃபர்மேஷனை கான்ஃபிடென்டலாக வச்சுக்கோங்க, மெயின்டைன் கான்ஃபிடென்டியலி, லைக் வந்து யாருக்கும் சொல்லாதீங்க, ப்ளீஸ் டோன்ட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஃபார்ம்லாம் வந்து கம்பெனி வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். லைக் இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் பை அன்லக்கிலி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கையில் கிடச்சிருச்சு, தயவு செஞ்சு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாதீங்க. அண்ட் தென் இதை வச்சு நீங்கள் எதுவும் ஃப்ராட் பண்ணவும் யோசிக்காதீங்க, லைக் ட்ரேட் பண்ணவும் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கம்பெனி ஃபார்மலாக வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். யாருக்கு? இன்சைடருக்கு. ஓகே, தென் சில கேசஸில் வந்து ஷேர் பண்ணலாம். சில ஷேரிங் ஆஃப் யூபிஎஸ்ஐ இன் சர்டன் கேசஸ். ஓகே, எந்தெந்த கேசஸில் ஷேரிங் ஆஃப் UPSI in certain situations. ஸோ இதுலேயே ஒரு பாயிண்ட் வரும், எக்ஸப்ட் லைக் வந்து எந்த ஒரு இன்சைடரும் கம்யூனிகேட், ப்ரொக்யூர், ப்ரொவைட், அலோ ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது. ஆனால் எக்ஸப்ட் ஃபார் லெஜிட்டிமேட் பர்பஸஸ். ஓகேம்மா. தென் ஷேரிங் ஆஃப் யூபிஎஸ்ஐ இன் சர்டன் சிச்சுவேஷன். எந்தெந்த சிச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அக்யூசிஷன் நடக்குது. வென் அண்ட் அக்யூசிஷன் அக்யூசிஷனாக நான் சொல்கிற மாதிரி ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ மோர் தேன் 50% தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, லைக் ஹோல்டிங் ஐடோன்ட்டு. இங்கே வந்து அக்யூசிஷன்றது என்ன நடக்கும்னா, லைக் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறோன்றது எண்ணத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஷேர்ஸ் வாங்குறாங்க. மேபி அவங்களுக்கு விருப்பம் இல்லாமையும் இருக்கலாம். அந்த ஆப்போசிட் கம்பெனிக்கு வந்து என்னம்மா விருப்பம் இல்லாமையும் இருக்கலாம். நீங்கள் வேணுமே வந்து அக்யூர் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டேக் ஓவர் கோடில் பார்ப்போம். ஓகே, அப்படி இல்லைன்னா போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. போர்டு அப்ரூவ்ஸ் ஷேரிங் யூபிஎஸ்ஐ. ஏன் அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் பப்ளிக்கே நாங்கள் வந்து 2 நாளில் சொல்ல போகிறோம். அண்ட் மேக் த இன்ஃபர்மேஷன் பப்ளிக் அட்லீஸ்ட் 2 trading days before the transaction. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டேட்டா பேஸ் அவங்க வந்து எல்லா கம்பெனியும் வந்து மெயின்டைன் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்ஐ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டிஜிட்டல் டேட்டா பேஸ் வந்து என்னம்மா ஒரு ஸ்ட்ரக்சர்டு டிஜிட்டல் டேட்டா பேஸ் வந்து எல்லா கம்பெனியும் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ரக்சர்டு டிஜிட்டல் டேட்டா பேஸ் டு ஸ்டோர் யூபிஎஸ்ஐ. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்சைடரும் ட்ரேட் பண்ணக்கூடாது. எப்போ? வைல் ப்ரொசஸிங் யூபிஎஸ்ஐ. ஓகேவா?
அப்படி ஏதாவது ட்ரேட் பண்ணால் கூட அவங்க ப்ரூவ் பண்ணணும். லைக் வந்து என்னென்னு என்கிட்ட யூபிஎஸ்சி இன்ஃபர்மேஷனே இல்லை, எனக்கு உண்மையாக தெரியாது, யூபிஎஸ்சி என்கிட்ட இல்லை, நான் இல்லாமல் தான் வந்து நான் ட்ரேட் பண்ணேன்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அவங்க இப்படி ப்ரூவ் பண்ண முடியலன்னா தே வில் பி பனிஷ்டு. ஓகே, ஸோ நோ இன்சைடர் trading in securities while possessing UPSI. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், கனெக்டட் பர்சன் யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கனெக்டட் பர்சன் யாராவது ட்ரேட் பண்ணி இல்லை யாருக்காவது ஷேர் பண்ணாங்கன்னு தெரிய வந்தது, அவங்க ஷேர் பண்ணதுனால அவங்க ரிலேட்டிவ் ட்ரேட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்க, கனெக்டட் பர்சன் மாட்டிக்கிட்டாங்கன்னா கனெக்டட் பர்சன் மேலே தான் பேர்டன் வரும். என்னது? அவர் ப்ரூவ் பண்ணோம் லைக் நான் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ burden of proof for connected persons. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன பாயிண்ட்ஸ்மா? ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேடிங் பை செக்யூரிட்டிஸ். ஓகே, ஓகேம்மா, 1 minute. ஸோ சி இயர், ஸோ நோட்டீஸ் கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட் பார்த்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ unpublished price sensitization may be communicated, procured, allowed access in connection with the transaction that to maintain an obligation to make an open offer. ஓகே, ஓப்பன் ஆஃபர்னா நம்ம சொன்ன மாதிரி அக்யூசிஷனில் நடக்கும். இந்த ஓப்பன் ஆஃபர் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா அக்யூசிஷனில் நடக்கும். நம்ம பார்த்த பாயிண்ட் தான் அக்யூசிஷன். ஓகேவா? ஏன் மேம் அக்யூசிஷனில் ஓப்பன் ஆஃபர் இருக்கணும்னா நம்ம டேக் ஓவரில் பார்ப்போம். டேக் ஓவரில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. லைக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேக் ஓவரில் சொல்லலாம்னு நினச்சேன், பட் ஸ்டில் ஐ வில் கிவ் அன் ஐடியா இன் திஸ் லெசன் இட் செல்ஃப். சி, ஒரு ஏன்ற ஒரு கம்பெனி இருக்குது, பி ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏன்றது பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ண போகிறாங்க பியோட ஷேர்ஸை. ஓகேவா? நம்ம டேக் ஓவரில் என்ன பார்க்குற போகிறோம் பார்த்தீங்கன்னா, டேக் ஓவரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர், ஹாஸ்டில் டேக் ஓவர், வெர்டிக்கல் டேக் ஓவர், ஹாரிசான்டல் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இவங்க வந்து இவங்களோட ஷேர்ஸை வந்து வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பேர் என்னென்னா டார்கெட் கம்பெனி. இந்த அக்யூசிஷன் கம்பெனி என்ன வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேலே டார்கெட் வச்சாங்க. இவங்களை எப்படியாவது நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். அதனால் இவங்க பேர் என்ன? டார்கெட் கம்பெனி. பியோட பேர் வந்து டார்கெட் கம்பெனி. ஓகேவா? நம்ம அதை தடுக்கிற விதமாக லைக் வந்து இந்த கம்பெனி அநியாயமாக அஃபெக்ட் ஆகக்கூடாது, இவங்கக்கிட்ட சிக்கிடக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம டேக் ஓவர் கோடுன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து 25% வரைக்கும் நீ வந்து ஷேர்ஸை வாங்கிக்கலாம். யாரோடது? பியோடது. நீ இதுக்கு மேலே வாங்கணும்னு ட்ரிகர் பாயிண்ட், இதுக்கு பேர் இருந்தால் ட்ரிகர் பாயிண்ட். இது வரைக்கும் இருந்தால் பிரச்சனை இல்லை. இதை நீ தாண்டி முயற்சி பண்ண தொட்ட ட்ரிகர் ஆகிடுச்சு. தொட்டவுன்னே ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகேவா? தொட்டவுன்னே என்ன ஆயிடுச்சு? ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த 25% வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீ 25% மோர் அப்படின்னு நான் நினச்ச, ஃபார் எக்ஸாம்பிள் 26% வாங்கணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணணுன்னா, நம்ம ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுது? செபி ரெகுலேஷன்னா நீ வாங்கிக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை, 20%, 26% வாங்கிக்கோ. ஆனால் மேண்டேட்ரியாக நீ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உன்னோட ஷேர்ஸ் வந்து ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும். உன்னோட ஷேர்ஸ் என்னவா கொடுக்கணும்? ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும். எவ்வளோக்கு? 10%, 25%. ஓகே, ஸோ உன்னோட ஷேர்ஸ் வந்து ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆப்ளிகேஷனாக நீ கடமைப்பட்டிருக்க. எதுக்கு? ஓப்பன் ஆஃபர் பண்ணுறதுக்கு. எதுக்கு நான் ஓப்பன் ஆஃபர் கொடுக்கணும்? நீ ஒரு கம்பெனியோட அநியாயமாக மோர் தேன் 25% நீ வாங்கணும்னு நினச்ச அப்படின்னா ஃபஸ்ட்டு உன்னோட கம்பெனியில் ஒரு ஓப்பன் ஆஃபர் கொடு. இது ஆப்ளிகேஷன், லாவில் சொல்லியிருக்காங்க. நீ டெஃபினட்டாக ஒரு ஓப்பன் ஆஃபர் கொடுத்தாகணும். யாருக்கு? பப்ளிக்கு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு? இவங்களோடது வாங்கிக்கோ. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிகர் பாயிண்ட்டு. ரெண்டாவது ட்ரிகர் பாயிண்ட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரிகர் பாயிண்ட்டு 25% மோர் ஹோல்டு பண்ணுறது. ரெண்டாவது ட்ரிகர் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 25% ஹோல்டில் இருக்காங்க. என்னம்மா? ஆல்ரெடி இது டேக் ஓவர் கோடு. நான் இப்போவே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். அங்கேயும் நம்ம இதே எக்ஸாம்பிள் இதே தான் பார்க்க போகிறோம். இதுதான் டேக் ஓவர் கோடோடைய சாப்டரே. ஓகேவா? ஓகே, ஸோ செகண்ட் ட்ரிகர் பாயிண்ட். ட்ரிகர்னால் என்ன? அந்த பாயிண்ட் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த பாயிண்ட்டை நீ டச் பண்ணிட்டேன்னா ஏதாவது ஒன்று அது வந்து பெரிய விபரீதம் என்ற மாதிரி. ஓகேவா? ஸோ 25% ஆல்ரெடி 25% ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபர்தராக வந்து என்ன ஹோல்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா 5% மோர் ஹோல்ட் பண்ணணும் பார்க்குறேன். இதுக்கு பேர் வந்து க்ரீப்பிங் அக்யூசிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ
ஆல்ரெடி 25% ஹோல்ட் பண்ணியிருக்கேம்மா, 25 26 ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் ஃபர்தராக நான் எவ்வளோ ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், லைக் வாங்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா 5% வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸ்லையும் என்ன ஆகும், நீ வந்து ஓப்பன் ஆஃபர் கொடு, அதுக்கப்புறம் வாங்கிக்கோ. நீ ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் ஆஃபர் கொடு, உன்னோட ஷேர்ஸை வந்து ஓப்பன் ஆஃபர் கொடு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணு, நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டேக் ஓவர். இதுதான் நம்ம என்ன பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்போ வந்து இந்த அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் ப்ரொக்யூரு இல்லை அலோ ஆக்சஸ் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன் டு ஓப்பன் ஆஃபர். அப்போது இப்போ நம்ம பார்த்தது தான் ஆப்ளிகேஷன் டு ஓப்பன் ஆஃபர். ரெண்டாவது கேட்டால் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அண்ட் தென் வித்தின் 2 டேஸில் என்ன பண்ண போகிறாங்க, லைக் அட்லீஸ்ட் 2 ட்ரேடிங் டேஸ் முன்னாடி அதை பப்ளிக்கே வந்து சொல்லிவிடுவாங்க. தென் ஒரு ஸ்ட்ரக்சர் டிஜிட்டல் டேட்டா பேஸ் ஃபார்ம் பண்ணணும். எதுக்குமா, அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் அதுக்கு இன்டர்னல் கண்ட்ரோல்ஸும் கொடுக்கணும். லைக் யாரும் அதை ஆக்சஸ் பண்ணாத விதமாக வந்து எல்லாம் பண்ணணும். ஓகேவா, இது எத்தனை வருஷம் ஸ்டோர் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தேன் 8 years. ஓகே, ஸோ எந்த ஒரு இன்சைடரும் ட்ரேட் பண்ணக்கூடாது செக்யூரிட்டிஸில். ஓகேவா, ஒன்று லிஸ்டட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், இனிமேல் லிஸ்ட் ஆக போகிற செக்யூரிட்டிஸாக இருக்கலாம். எப்போ யூபிஎஸ்ஐ ப்ராசஸ் ஆகும்போது ஒரு வேளை அவர் பண்ணிட்டானா இன்சைடர் வந்து ப்ரூவ் பண்ணும் அவரோட இன்னோசன்ஸ்னால் சத்தியமாக என்கிட்ட யூபிஎஸ்ஐ இன்ஃபர்மேஷன் இல்லை, இது எனக்கு தெரியாது, நான் சும்மா ட்ரேட் பண்ணேன், நான் வந்து நார்மலாக ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு வந்து அவர் என்ன பண்ணும், ப்ரூவ் மட்டும் பண்ணலைன்னா அவர் பனிஷ் ஆகிடுவார். இதுவே கனெக்டட் பர்சன் மாட்டிக்கிட்டாருன்னா அவரும் என்ன பண்ணும், ப்ரூவ் பண்ணும். ஓகேவா, ப்ரூவ் பண்ணும், லைக் வந்து நான் யூபிஎஸ்ஐ இன்ஃபர்மேஷன் என் கையில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணும். ஓகே, இதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம பார்த்தோம். ஓகே, தென் டிஸ்க்ளோசர் ஆஃப் ட்ரேடிங் பை இன்சைடர்ஸ். அதாவது இன்சைடர் என்ன ஒரு ட்ரேட் பண்ணாலும் கம்பெனிக்கு டிஸ்க்ளோஸ் கொடுத்துடணும். இங்கே பாருப்பா, நான் இந்த ஷேரு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்க போகிறேன்னு சொல்லிடணும். ஜென்ரல் ப்ரொவிஷனில் என்ன சொல்கிறாங்க, இன்சைடரும் அவங்களோட ரிலேட்டிவும், ஓகேவா, இன்சைடரும் அவங்களோட இமீடியட் ரிலேட்டிவ்ஸும், ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, இன்சைடர் ப்ளஸ் அவங்களுடைய இமீடியட் ரிலேட்டிவ். இமீடியட்னால் நம்ம சொன்ன மாதிரி ஸ்பவுஸு, சிஸ்டரு, சிப்ளிங்ஸு, பேரண்ட்டோட ஸ்பவுஸு, சைல்டோட ஸ்பவுஸு எல்லாம். ஓகேவா, நம்மளோட ஒய்ஃபு எல்லாம். ரிலேட்டிங் டு ட்ரேடிங் பை சட் பர்சன்ஸ் இன்சைடரும் இமீடியட் ரிலேட்டிவும் ஏதாவது ட்ரேட் பண்ணோன்னா அவங்க ஃபஸ்ட்டு டிஸ்க்ளோஸ். ஓகேவா, ஓகே, யாருக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும், அவங்களோட ட்ரேடெல்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும், யாருக்குன்னா கம்பெனிக்கு. ஓகே, இது வந்து ஜென்ரல் ப்ரொவிஷனு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோசர் பை சர்டன் பர்சன்ஸ். ஓகே, ஜென்ரல் ப்ரொவிஷனில் யார் இருக்கா, கனெக்டட் பர்சனும் இன்சைடரும் இமீடியட் ரிலேட்டிவும் இருக்காங்க. பை அதர் பர்சன் தான் மற்றவங்கலாம் கம்பெனிக்குள்ளே இருக்கவங்க. யார் இனிஷியல் டிஸ்க்ளோஸ்னா கேஎம்பி டைரக்டர் ஆஃப் த கம்பெனி ஷால் டிஸ்க்ளோஸ் ஹோல்டிங் ஆஃப் த செக்யூரிட்டி. இப்போதைக்கு எவ்வளோ வச்சுருக்க, இனிமேல் ஏதாவது ஆஸ் ஆன் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இப்போ வரைக்கும் எவ்வளோ வச்சுருக்க. ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கண்டினியூவல் டிஸ்க்ளோசர் எப்போ பண்ணணும், லைக் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் வேல்யூ எக்ஸீட் 10 lakh இருந்தால், லைக் நீங்கள் இன்னும் குவார்ட்டர்னால் என்னது, 3 மாதம் இல்லையா, ஒரு இயருக்கு எத்தனை குவார்ட்டர் வரும், 4 குவார்ட்டர் வரும். ஸோ ஒரு குவார்ட்டர்னால் 3 மாதம், 3 months. ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ வந்து 3 months அந்த ஒரு குவார்ட்டர்லேயே வந்து என்ன ஆகிருக்கு, உங்களோட ட்ரேடர் வேல்யூ எவ்வளோ ஆயிடுச்சு, எக்ஸீட் 10 lakhனா கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணணும், கண்டினியூஸாக வந்து நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோசர் பை அதர் கனெக்டட் பர்சன். வேறு ஏதாவது கனெக்டட் பர்சன் ட்ரேட் பண்ணாலும் அதை வந்து கம்பெனிக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன லைக் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா, அப்பப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்போயாவது ட்ரேட் பண்ணாலும் உடனே நீங்கள் கம்பெனிக்கு போய் சொல்லிடணும். ஸோ தட் நீங்கள் வந்து மாட்ட மாட்டீங்க, உங்கள் மேலே டவுட் வந்தாலும் நீங்கள் மாட்ட மாட்டீங்க. இப்படி பண்ணுறது விதமாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த இன்சைடர் ட்ரேடிங் வந்து குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பிளான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஒரு இன்சைடாக இருக்கிறீங்க கம்பெனியோட இன்சைடராக இருக்கீங்க, ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ட்ரேடிங் பிளான் ஜென்ரேட் பண்ணணும். ஒரு ட்ரேடிங் பிளான் பண்ணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்கிட்ட அப்ரூவல்காக கொடுக்கணும். அண்ட் பப்ளிக்கிட்டையும் டிஸ்க்ளோசர் பண்ணிடணும், ஓகேவா? லைக் வந்து நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன ட்ரேட் பண்ண போகிறீங்க, ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக வந்து எல்லாமே ஒரு பக்காவாக ஒன்று போட்டு ஒரு பிளான் மாதிரி போட்டு அந்த பிளானை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. யாருக்கு சப்மிட் பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு சப்மிட் பண்ணி அவங்களோட அப்ரூவல் வாங்கிட்டு அண்ட் தென் பப்ளிக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் பிளான் படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். இதை தாண்டி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஓகே. ஸோ விச் cannot be deviated. விச் cannot be deviated னா இதை நீ மீறக்கூடாது, இந்த ட்ரேடிங் பிளானை வந்து மீறக்கூடாது, ஓகே. ஸோ இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்கிட்ட ட்ரேடிங் பிளான் வந்துடுச்சு. ஸோ இந்த ட்ரேடிங் பிளானை யாருக்கு நோட்டிஃபை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நோட்டிஃபை பண்ணணும், ஆன் விச் செக்யூரிட்டிஸ் ஆர் லிஸ்டட். ஸோ ட்ரேடிங் பிளான்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சைடர் அவர் பண்ண போகிற ட்ரேடை வந்து ஒரு பிளானாக ரெடி பண்ணணும், பிளானை ரெடி பண்ணணும், ஓகேவா? ஸோ வந்து பிளானை ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து அவரோட அப்ரூவல் வாங்கிக்கணும். அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் இது என்ன பப்ளிக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, பப்ளிக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, ஐ மீன் தெரியப்படுத்துகிற மாதிரி பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் வந்து இன்சைடரோட ட்ரேடிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்சைடர் பிளான் வந்து டீவியேட் ஆகக்கூடாது, இதில் என்ன இருக்கோ அதுபடி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இது அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் என்ன, நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும் எங்கே இந்த ஷேர்ஸ்லாம் வந்து லிஸ்ட் ஆகிருக்கோ. ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங் பிளானு. ஸோ டிஸ்க்ளோசர் பை 13% KMP டைரக்டரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கண்டினியூவல் டிஸ்க்ளோசர் எப்போது, ஒரு பர்டிகுலர் குவார்ட்டர்லேயே வந்து உங்களோட ட்ரேட் வேல்யூ எக்ஸீட் 10 lakh ஆகிடுச்சுன்னா. அண்ட் தென் டிஸ்க்ளோசர் பை அதர் கனெக்டட் பர்சன், ஓகே. தென் கோட் ஆஃப் ஃபேர் டிஸ்க்ளோசர். ஓகேம்மா, ஒரு 2 minutes பிரேக், ஐ வில் பி பேக். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் ஃபேர் டிஸ்க்ளோசர். என்ன மேம் இது கோட் ஆஃப் ஃபேர் டிஸ்க்ளோசர் அண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ என்ன இது எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஜஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வந்து செபி ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் மேக் பண்ணுங்கள். எது ரிலேட்டடாக, கோட் ஆஃப் ஃபேர் டிஸ்க்ளோசரும் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே கோட் ஆஃப் ஃபேர் டிஸ்க்ளோசரில் எதை பற்றி இருக்கும் பார்த்தீங்கன்னா, லைக் வந்து நம்ம என்ன சொன்னோம், UPSI அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். எந்த கேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, லெஜிட்டிமேட் பர்பஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி லெஜிட்டிமேட் பர்பஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் இதில் ஒரு டாக்குமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, எந்தெந்த கேஸில் லெஜிட்டிமேட் பர்பஸ். அண்ட் தென் இந்த மாதிரி UPSI எப்படி வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, எப்பெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து யார் வந்து ரெடி பண்ணோம் இந்த இன்ஃபர்மேஷனை, இந்த டாக்குமெண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, யார் வந்து ரெடி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் எவ்ரி லிஸ்டட் கம்பெனி. ஸோ வந்து ரெடி பண்ணி எங்கே போடணும் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணணும். இந்த கோட் ஆஃப் ஃபேர் டிஸ்க்ளோசர் இஸ் நத்திங் பட் த டாக்குமெண்ட். என்ன ரிலேட்டடாக இருக்கும், எது ரிலேட்டடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, லைக் வந்து இந்த டிஸ்க்ளோசர் UPSI டிஸ்க்ளோசர் வந்து எந்தெந்த கேஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், அண்ட் தென் எப்படி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், எதெல்லாம் வந்து லெஜிட்டிமேட் பர்பஸஸ் நம்ம சொன்னோம், எக்ஸப்ட் லெஜிட்டிமேட் பர்பஸ்ன்னு சொன்னோம். ஸோ எதெல்லாம் வந்து லெஜிட்டிமேட் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக எங்களுக்கு ஒரு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செபி ரெகுலேஷன் சொல்கிறாங்க. ஸோ தட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அது ரிலேட்டடாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், ஓகே. ஸோ கோட் ஆஃப் ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஃபேர் டிஸ்க்ளோசர் ஆஃப் அன்பப்ளிஷ் தட் இட் வி அலோ பிரின்சிபல் செட், ஓகே. இதெல்லாம் வேணாம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் மீனிங் நம்ம பார்க்குறதுக்கு, ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஃபேர் டிஸ்க்ளோசர். ஸோ ஃபேர் டிஸ்க்ளோசர் பண்ண போனீங்கன்னா எந்தெந்த கேஸில் எப்படி அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்ட்டு, ஓகே. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் பப்ளிக் டிஸ்க்ளோசர், ஓகே. என்ன பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் பப்ளிக் டிஸ்க்ளோசர் என்ன ஆகும், இட் இம்பேக்ட் ப்ரைஸ் டிஸ்கவரி no sooner than credible and concrete information, okay. As soon as a company becomes aware of credible UPSI, it must make the information available to the public, okay. Information generally available, okay. So next second பார்த்தீங்கன்னா investor relations officer,
Okay. In the investor relations officer. Okay. See here. Dissemination of unpublished price sensitive information to avoid selective disclosure. Then designation of a senior officer as chief investor relation officer to deal with dissemination of dissemination வந்து என்னன்னா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து டெசிக்னேட் பண்ணுறாங்க ஆஸ் அ சீஃப் இன்வெஸ்டர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு? டு டீல் வித் டிஸ்செமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா appropriate and fair response to queries on news reports and requests for verification of market rumors by regulatory authorities. அதாவது யாராவது வந்து ஏதாவது ரூமர் பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்க நியூஸ் ரிப்போர்ட்லையோ இல்லை ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக அப்ராப்ரியேட்டாக என்ன பண்ணணும்? பொறுமையாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். லைக் அது ரூமரா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஓகே 1 மினிட்மா. Ensuring information shared with analysts and research personnel is not published, it's not unpublished price information. அதாவது அனலிஸ்ட் கிட்டையும் ரிசர்ச் பர்சனல் கிட்டையும் நம்ம யூபிஎஸ்ஐ கொடுக்கக்கூடாதுன்றது தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன வேணால் இன்ஃபர்மேஷன் கொடுங்க யார்கிட்ட? அனலிஸ்ட் கிட்டையும் ரிசர்ச் பர்சன் கிட்டையும். ஆனால் யூபிஎஸ்ஐ கொடுக்காதமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் டு என்ஷூர் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்டேஷன் ஆஃப் டிஸ்க்ளோசர். இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ஜென்ரல் வேர்டு என்ன சொல்லலாம்? ரெக்கார்டு கீப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ என்னென்ன கோட் ஆஃப் ஃபேர் டிஸ்க்ளோசர்னால் ஒன்றும் இல்லை, இது ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. எது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா லைக் வந்து பப்ளிக் டிஸ்க்ளோசர், ஃபேர் டிஸ்க்ளோசர் வந்து எந்தெந்த முறையில் எப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் லைக் யூபிஎஸ்ஐ ஷேர் பண்ணக்கூடாது. யூஸ்வலாக வந்து கம்யூனிகேட், ப்ரொக்யூர் இல்லைனா அலோ ஆக்சஸ் பண்ணக்கூடாது, ட்ரேடிங் பண்ணக்கூடாது அதை வச்சு. ஆனால் யூபிஎஸ்சியை கம்யூனிகேட் பண்ணலாம், அலோ ஆக்சஸ் கொடுக்கலாம். எந்த கேஸில்? லெஜிட்டிமேட் பர்பஸ்லன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கோட் ஆஃப் ஃபேர் டிஸ்க்ளோசரில் லெஜிட்டிமேட் பர்பஸ்னால் என்ன அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ இதை யார் ரெடி பண்ணுவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ரெடி பண்ணுவாங்க ஆஃப் எவ்ரி லிஸ்டட் கம்பெனி. இதை ரெடி பண்ணி என்ன பண்ணுவாங்க? வெப்சைட்டில் போடுவாங்க. என்ன லைக் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ஃபேர் டிஸ்க்ளோசர். டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன. தென் ப்ராம்ப்ட் பப்ளிக் டிஸ்க்ளோசர்னால் லைக் வந்து இந்த யூபிஎஸ்ஐ அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் நம்பிக்கையான யூபிஎஸ்ஐ லைக் வந்து இது வெளியே தெரிஞ்சால் டெஃபினட்டாக ப்ரைஸ் இம்பேக்ட் ஆகும் தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்மாக தெரியும். அப்போ தான் வந்து நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எதுக்காக? லெஜிட்டிமேட் பர்பஸ்க்காக. தென் பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் ஆஃப் ஏ சீனியர் ஆஃபீஸர் இஸ் ஏ சீஃப் இன்வெஸ்டர் ரிலேஷன் ஆஃபீஸர். ஓகே, ஒரு சீனியர் ஆஃபீஸரை சீஃப் இன்வெஸ்டர் ரிலேஷன் ஆஃபீஸரை எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறோம், டெசிக்னேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டு டீல் வித் டிஸ்செமினேஷனை இன்ஃபர்மேஷனை பரப்புறது, பாஸ் பண்ணுறது. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா ஃபேர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். யார்? ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக பதில் சொல்லணும். தென் அனலிஸ்ட்டுக்கும் ரிசர்ச் பர்சனலுக்கும் நீங்கள் இந்த அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனாக கொடுங்க. யாருக்கு? அனலிஸ்ட்டுக்கும் ரிசர்ச் பர்சனலுக்கும். ஆனால் அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களுக்கு கொடுக்காதீங்க. தென் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் டெவலப் பண்ணுங்கள். என்ன? ரெக்கார்ட் கீப்பிங் ப்ராக்டிஸை டெவலப் பண்ணுங்கள். ஸோ கோட் ஆஃப் கண்டக்ட். ஓகே, கோட் ஆஃப் கண்டக்ட் எது ரிலேட்டடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா லைக் டு ரெகுலேட், மானிட்டர் அண்ட் ரிப்போர்ட் ட்ரேடிங் பை டெசிக்னேட்டட் பர்சன்ஸ் வந்து இந்த ட்ரேடிங் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கோட் ஆஃப் கண்டக்டில் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டெசிக்னேட்டட் பர்சன்ஸ்னால் யாருன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இதில் இந்த டாக்குமெண்ட்டை யார் ரெடி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படி இல்லைனா மேனேஜிங் டைரக்டர் ஷால் ஃபார்முலேட் அ கோட் ஆஃப் கண்டக்ட். எதுக்காக ஃபார்முலேட் பண்ண? டு ரெகுலேட், மானிட்டர், ரிப்போர்ட் ட்ரேடிங் பை டெசிக்னேட்டட் பர்சன் ட்ரேடு பண்ணாங்கன்னா அவங்கள ரெகுலேட், மானிட்டர் அண்ட் கண்காணிக்கிறதுக்காக இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் யார் ரெடி பண்ணுறா? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், சிஇஓவும் மேனேஜிங் டைரக்டரும். இங்கே யார் பண்ணுறா? போர்ட் ஆஃப் டைரக்டர். சி த டிஃபரன்ஸ். ஸோ இங்கே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இங்கே வந்து சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து டெசிக்னேட்டட் பர்சன்ஸ். ஓகே, ஸோ
Okay. Schedule B contains a minimum standards for code of conduct for listed companies to regulate, monitor, and report by trading disclosure, some of which are reproduced. 1 minute more. The designated persons யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த designated persons யாருன்னா லைக் வந்து எம்ப்ளாயீஸ் ஆஃப் கம்பெனி இல்லைனா அவங்களோட இன்டர்மீடியரி இல்லை ப்ரொமோட்டர்ஸு ஆல் ப்ரொமோட்டர்ஸு அண்ட் தென் எம்ப்ளாயீஸ் ஆஃப் சப்சிடரி. ஸோ இவங்கெல்லாம் யாருமா டெசிக்னேட்டட் பர்சன்ஸு. ஓகே, இவங்க யாராவது வந்து ட்ரேட் பண்ணால் அதை ரெகுலேட், மானிட்டர் அண்ட் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் ரெடி பண்ணுறோம். யார் ரெடி பண்ணுறா? சிஇஓவும் மேனேஜிங் டைரக்டரும் ரெடி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் ஷால் ரிப்போர்ட் டு த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இன் பர்டிகுலர் ஷால் ப்ரொவைட் ரிப்போர்ட் டு த ஆடிட் கம்பெனி இஃப் எனி ஆர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். லைக் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஷால் ப்ரொவைட் ரிப்போர்ட் டு த ஆடிட் கமிட்டி. எதுக்காக ரிப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஆடிட் கமிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக ரிப்போர்ட் ரெடி பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே டெசிக்னேட்டட் பர்சன்ஸ் அண்ட் இமீடியட்லி ரிலேட்டட் ஷால் பி கவர்ன்டு பை அன் internal code of conduct governing dealing in securities. Okay, then timing for reopening of the trading window will be determined by the trading window வந்து எப்போ ரீஓப்பன் ஆகும்னு யார் டிட்டர்மைன் பண்ணுவோம்னா கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் டிட்டர்மைன் பண்ணுவாங்க, டேக்கிங் இன் அக்கௌண்ட் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே, அண்ட் தென் ட்ரேடிங் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது trading by designated person shall be subject to pre-clearance by the compliance of the value of the proposed trade is above thresholds. லைக் வந்து ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. என்னது, ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அது லிமிட் வச்சுருக்காங்க, அதை தாண்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து ப்ரீ கிளியரன்ஸ் பண்ணுவாங்க. தென் prior to approving any trade, the compliance officer shall be entitled to seek declaration to the effort that applicant for pre-clearance is not in the possession of pre-clearance வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து யார் வந்து ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து யூபிஎஸ்ஐ கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள், இதில் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை. தென் லிஸ்டட் என்டிட்டி ஷால் ஹேவ் எ ஓகே டெசிக்னேட்டட் பர்சன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேமு, பேன் நம்பரு இல்லை அதர் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார், ஓட்டர் ஐடி அந்த மாதிரி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கிட்ட ப்ரொவைட் பண்ணணும் ஆனுவல் பேசிஸ் அண்ட் ஆஸ் அ இன்ஃபர்மேஷன் சேஞ்சஸ். லைக் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் யார்கிட்ட இன்டிமேட் பண்ணணும், கம்பெனிக்கிட்ட இன்டிமேட் பண்ணணும். ஸோ லிஸ்டட் கம்பெனிக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஃபார் ஹவ் அண்ட் when people are bought inside and sensitive information should made aware of the duties and responsibilities. ஓகே, யார்கிட்டலாம் அந்த ரெசிப்ட் ஆஃப் இன்சைட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். லைக் உங்களோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, லைக் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ என்னெல்லாம் பண்ணால் என்னென்ன பனிஷ்மெண்ட் இருக்குது, இப்படிலாம் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும், மிஸ்யூஸ் அண்ட் அன்வாரண்டட் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு. இது இதை வந்து இந்த ப்ராசஸ் இதெல்லாம் இந்த அவேர்னஸ் கொடுக்கணும். தென் லாஸ்ட் டாபிக் இன்சைடர் ட்ரேடிங், இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங். ஓகே, ஒரு மெக்கானிசம், ஓகேவா, ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்க. மெக்கானிசம் இஸ் நத்திங் வித் த ப்ராசஸ் ஆர் சம்திங் தே ஃபாலோட் இன் த கம்பெனி. ஓகேவா, ஃபார் எதுக்காக, ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரேடிங், இன்சைடர் ட்ரேடிங் அப்படி இதுதான் வந்து கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் யார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஇஓ வந்து எல்லா அட்வொகேட் எஃபெக்டிவ் சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் ஃபார் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வச்சுருப்பார். ஓகேவா, ஸோ சிஇஓ என்ன பண்ணுவாருமா, எல்லா internal controls by CEO. இதுக்கு ஹெட்டிங் என்ன கொடுத்துக்கலாம், internal controls by CEO. ஸோ CEO தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் இன்டர்னல் கண்ட்ரோல் டு கம்ப்ளை வித் இன்சைடர் ட்ரேடிங் ரெகுலேஷன். தென் பார்த்தீங்கன்னா ஆடிட் கமிட்டி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்ஸை ரிவ்யூ பண்ணுவாங்க இந்த ரெகுலேஷன்ஸை வச்சு. அண்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எ ஃபினான்ஷியல் இயர் ஷால் வெரிஃபை தட் சிஸ்டம் ஃபார் இன்டர்னல் அட்வொகேட் அண்டர் ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்லி. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஇஓ என்ன பண்ணுறாருமா, அவர்கிட்ட தான் வந்து என்ன இருக்குது, இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குது. ஓகேவா, இன்டர்னல் கண்ட்ரோல் இருக்குது. எது ரிலேட்டடாக, கம்ப்ளை வித் இன்சைடர் ட்ரேடிங் ரெகுலேஷன்ஸ். எல்லாமே வந்து இன்சைடர் ட்ரேடிங் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, கரெக்டாக இருக்கா, இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலில் இருக்கான்னு யார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஇஓ. செகண்ட் வந்து ஆடிட் கமிட்டியோட ரோல் என்ன, ஆடிட் கமிட்டி எதுக்குள்ளே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுறாங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ்
லைக் வந்து என்ன ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, ரெகுலேஷன்ஸ் இருக்கிறோமா, நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணுறோமான்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. லைக் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கு இப்போ இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். யூஸ்வலாக வந்து இந்த இன்டர்னல் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வேரி ஆகும். கம்பெனி ஒரு பாலிசிஸ் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ வந்து அதெல்லாம் வந்து போதுமான அளவுக்கு இருக்கா, அண்ட் தென் எஃபெக்டிவாக வந்து ஆப்ரேட் ஆகுதா, இல்லை நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா. தென் லிஸ்டட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார்முலேட் பண்ணுவாங்க. எதுக்கு? ஃபார் என்கொயரி இன் கேஸ் லீக் ஆர் சஸ்பெக்டட் லீக் ஆஃப் லைக் வந்து இங்கே வந்து ஒரு அன்பப்ளிஷ் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிடுச்சு, இல்லை லீக் ஆகிடுச்சோன்னு ஒரு டவுட் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த கேஸில் என்கொயரி எப்படி கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடாக பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் யார் வந்து ரெடி பண்ணுவா, லிஸ்டட் கம்பெனி ரெடி பண்ணுவாங்க. அதை வந்து யார் அப்ரூவ் பண்ண, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதை அப்ரூவ் பண்ணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் என்ன பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எழுதி வச்சுருக்கீங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் அப்ரோப்ரியேட் என்கொயரிஸ் ஆன் டைம் அண்ட் இன்ஃபார்ம் த போர்ட் பண்ணலாம். லைக் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணலாம் போர்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு. தென் விசில் ப்ளோயர் பாலிசி. இதுக்கு வந்து நம்ம இன்னொரு டேர்ம் சொல்லலாம், லைக் விகில் மெக்கானிசம். என்னம்மா? விகில் மெக்கானிசம். லைக் வந்து இட்ஸ் நத்திங் பட் கம்பெனி இருக்குது, எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, கம்பெனியில் ஏதோ தப்பு நடக்குது, டைரக்டர்ஸ் தப்பு பண்ணுறாங்க, இல்லை கம்பெனி ஏதோ இல்லீகல் மேனரில் போயிட்டுருக்கு, இல்லை லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க, இல்லை எம்ப்ளாயீஸ் அநியாயம் பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு தனியாக கம்யூனிகேட் பண்ண மாட்டேன்றாங்க, கம்பெனி ஏதோ நடக்குது. இப்போ எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ரைட் இருக்குது. என்ன ரைட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட் கமிட்டிக்கிட்ட போகிறதுக்கு. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசில் ப்ளோயர் பாலிசி. லைக் வந்து இவங்க வந்து விசில் அடித்து லைக் வந்து சத்தம் போட்டு சொல்லலாம், என்ன லைக் கம்பெனியில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடித்து ஆடிட் கமிட்டி கூட சொல்லலாம். விசில் இட்ஸ் நத்திங் பட் சத்தம் போட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் வந்து விசில் ப்ளோயர். அவங்க குரல் லைக் தே கேன் ரைட் தேர் வாய்ஸ் டு ஆடிட் கமிட்டி. இதுக்கு பேர் வந்து விசில் ப்ளோயர் பாலிசி. இன்னொன்று வந்து விகில் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. இது விகில் மெக்கானிசம்னா என்ன, ஒன்றும் இல்லை, லைக் வந்து கம்பெனியில் ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு ஃபால்ட்டு, ஏதோ ஒரு நடக்குது, எம்ப்ளாயீஸுக்கு அது மேலே டவுட் இருக்குது, எம்ப்ளாயீஸ்க்கு தனியாக கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து குரலை ரைஸ் பண்ணி யாருக்கிட்டையாவது எடுத்துகிட்டு போகலாம். நம்ம வந்து ஜென்ரலாக ஆடிட் கமிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி ஒரு பாலிசி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு அவேர்னஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து நாளை பின்ன தப்பு இருந்தால் அவங்க ஆடிட் கமிட்டிக்கிட்ட போவாங்க. ஓகே. ஸோ எம்ப்ளாயீஸ் டு ரிப்போர்ட் இன்சென்டிவ்ஸ் ஆஃப் லீக் ஆஃப் ஸோ விசில் ப்ளோவர் பாலிசி. இந்த சாப்டர் ரிலேட்டடாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூபிஎஸ்ஐ லீக் ஆச்சுன்னு எம்ப்ளாயீஸ்க்கு தெரிய வந்ததுன்னா அவங்க வந்து இந்த விசில் ப்ளோயர் பாலிசி யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிடணும் கம்பெனிக்கு. தென் கம்பெனிக்கு பண்ண முடியாது, ஏன்னா கம்பெனி தான் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆடிட் கமிட்டி இல்லை வெளியே எங்கேயாவது போய் சொல்லலாம். தென் இப்போ ஏதோ வந்து லீக் ஆகிடுச்சு, யூபிஎஸ்ஐ லீக் ஆகிடுச்சு, இப்போ ஒரு இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்போது லீக் ஆனதுனால. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா the relevant intermediaries and fiduciaries shall cooperate with the listed company in connection with such inquiry. லைக் வந்து எல்லாரும் அந்த கம்பெனியில் இருக்கிற இன்டர்மீடியேட்ஸ் அண்ட் ஃபிடியூஷரிஸ் வந்து அந்த என்கொயரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ வந்து இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்மா. ஓகேவா? ஸோ இதில் வந்து பாஸ்ட் இயர் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா 2 to 3 டைம்ஸ் வந்து 2 டைம்ஸாவது ரிப்பீட் ஆகிருக்கும் இந்த கொஷின், இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஇஓ ரோல் அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்து அவர் கையில் தான் இருக்குது. எது ரிலேட்டடாக? இன்சைடர் ட்ரேடிங் ரிலேட்டடாக. ஆடிட் கமிட்டி என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணுவாங்க. லைக் வந்து இந்த இன்சைடர் ட்ரேடிங் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இயர்லி ஒன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க, என்ன நம்ம இப்போ வச்சுருக்க இன்டர்னல் கண்ட்ரோல் போதுமான அளவுக்கு இருக்கா, ஆப்ரேஷன் இதை இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எஃபெக்டிவாக நம்ம பண்ணிகிட்ருக்கோமா, வேறு எதுவும் ஃபால்ட்டு நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிஸ்டட் கம்பெனி ஒரு பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் வைப்பாங்க. எதுக்கு? என்கொயரிக்கு. எப்போ என்கொயரி லீக் ஆஃப் அன்பப்ளிஷ்டு இன்ஃபர்மேஷன் வந்தால் என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த என்கொயரி ரிலேட்டடாக பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இதை யார் அப்ரூவ் பண்ணுவா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணுவார். தென் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனி, எல்லா லிஸ்டட் கம்பெனியும் கண்டிப்பாக விசில் ப்ளோவர் பாலிசி விகில் மெக்கானிசம் இருக்கும், எம்ப்ளாயீஸ் குரல் ரேஸ் பண்ணுறதுக்காக. அந்த எம்ப்ளாயீஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கணும், இப்படி ஒரு பாலிசி இருக்குது. ஸோ யூபிஎஸ்ஐ லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள், எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். தென் இன்கொயரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எதனால், ஒரு யூபிஎஸ்ஐ லீக் ஆனதுனாலையோ இல்லை லீக் ஆகிடுச்சுன்ட்டு ஒரு டவுட்டு, இல்லை லீக் ஆக போகுதுன்னு ஒரு டவுட்டு, அப்படி இருந்ததுன்னா யார் இந்த இன்கொயரி கண்டக்ட் பண்ணுறவங்ககிட்ட நம்ம எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங். ஸோ இன்சைடர் ட்ரேடிங் இவ்வளோ தான். ஸோ இன்சைடர் ட்ரேடிங்கில் ஏதாவது டவுட் இருக்கா?
No, ma'am. ஓகேம்மா. ஸோ டேக் ஓவர் கோடு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு 25 மினிட்ஸில் முடிச்சிடலாம். டேக் ஓவர் கோடு வந்து பெரிய லெசன்லாம் கிடையாது. ஓகே, ஒரு 30-40 மினிட்ஸில் முடிச்சிடலாம் டேக் ஓவர் கோடு. தென் வந்து நம்ம குட்டி குட்டி சாப்டர்ஸான எம்எஸ்எம்இ, தென் டேட்டா ப்ரைவசி, தென் பார்த்திங்கன்னா நம்ம ஃபெமா அண்டு காம்படிஷன் ஆக்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் பெரிய சாப்டரான இன்சால்வன்சி அண்ட் தென் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பேங்கிங் இன்சூரன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. பேங்கிங் இன்சூரன்ஸ் வந்து சி கேட்டகரி. என்னோட ஏபிசி அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப லாஸ்ட் கேட்டகரியில் வச்சுருப்பேன். அது நீங்கள் படிக்காமல் போய் அந்த ஒரு கொஷினை விட்டுட்டு கூட வரலாம். பட் நம்ம சிலபஸ் 100% கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ தட் நான் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்து ரொம்ப லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம என்னென்ன சொல்கிறாங்க, லைக் பேங்கிங் கம்பெனி ஒருத்தவங்க உருவாக்கணும்னா என்னென்ன டேர்ன் ஓவர் அண்ட் தென் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்ம பார்த்துடலாம் அதில். ஓகே, இப்போ டேக் ஓவர். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி ஏ, ஒரு பி, ஓகேவா. ஏ என்ற கம்பெனி வந்து பியோட கம்பெனியோட கண்ட்ரோல் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பி யார்? ஏக்கு டார்கெட் கம்பெனி. ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரர்னு சொல்லலாம். அக்யூரர், ஓகேவா. பி வந்து யார்? டார்கெட் கம்பெனி, ஓகேவா. இந்த கண்ட்ரோலர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டேக் ஓவராக இருக்கணும்னு பார்க்குறாங்க அவங்க. டேக் ஓவர்னால் இந்த மொத்த பியுமே வந்து அழிச்சிடணும்னு பார்க்குறாங்க. லைக் இவங்க வந்து பிடுங்கிக்கணும்னு பார்க்குறாங்க. பியை வந்து ரிமூவ் பண்ணி பியை வந்து சர்வைவே பண்ண முடியாத மாதிரி இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க, ஓகேவா. ஸோ இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. லைக் டிஸ்க்ளோசர், ஆப்ளிகேஷன்ஸு, அண்ட் தென் ஆஃபர் கொடுக்கணும், வித்ரா, மோட் ஆஃப் பேமெண்ட்டு, அண்ட் தென் சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் படிப்போம். ஓகே, 1 மினிட்மா. ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் டேக் ஓவர் இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர், ஹாஸ்டில் டேக் ஓவர், ஹாரிஜான்டல் டேக் ஓவர், வெர்டிக்கல் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 to 5 இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் மினிட். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் டேக் ஓவரில் வந்து 1 2 3 4 5, ஓகே 5 இருக்குது. ஓகே, இதில் வந்து நம்ம இங்கே அக்யூரர்னு சொல்கிறோம்ல, அக்யூரரோட சேர்த்து பர்சன் ஆக்டிங் இன் கன்சர்ன் சேர்ந்த மாதிரி தான் பேசுவோம். லைக் அக்யூரர் மட்டும் இல்லை, கண்ட்ரோல் வாங்க போகிறது யார் யார்? அக்யூரர் ப்ளஸ் பர்சன் ஆக்டிங் இன் கான்சர்ன். ஸோ இவங்கெல்லாம் யார் ஃபஸ்ட்டு? அக்யூரர்னா யார்? ஓகே, டேக் ஓவர்னா என்ன? when an accurate takes over the control of the target company is termed as take over. ஓகே, டேக் ஓவர் த கண்ட்ரோல் ஆஃப் த டார்கெட் கம்பெனி, அதுக்கு பேர் வந்து டேக் ஓவர். தென் substantial acquisition of shares அப்படின்னா என்ன? when an acquirer acquires substantial quantity, அதாவது போதுமான அளவுக்கு இல்லை, ஒரு மீடியமுக்கு மேலே substantial quantity of shares or voting rights. ஷேர்ஸ்னாலே voting rights, ஓகேவா. voting rights of the target company is results into substantial acquisition of shares. Then acquirer யாருன்னா any person who directly or indirectly acquires or agree to acquire whether by himself or through person acting in consent. ஸோ PAC. ஸோ அக்யூரர்னு சொல்லும்போது நம்ம யாரையும் சேர்த்துப்போம், அக்யூரர் ப்ளஸ் பர்சன் ஆக்டிங் இன் கான்சர்னை சேர்த்துப்போம். ஓகே, வித் இம் ஷேர்ஸ் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து வாங்க போகிறாங்க, கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க டார்கெட் கம்பெனியில். ஒன்று டேரெக்டாக இன்டேரக்டாக, இல்லை அக்யூர்ஸ் இல்லை அக்ரி டு அக்யூர், ஓகேவா. யாரை? டார்கெட் கம்பெனியை. அவங்க இல்லை அலாங் வித் பிஎஸ்சி என்ன? ஷேர்ஸு ஓட்டிங் ரைட்ஸு இல்லை கண்ட்ரோல் ஓவர் டார்கெட் கம்பெனி. ஸோ கண்ட்ரோல்னால் என்ன? நம்ம 2 விஷயம் பார்ப்போம். கண்ட்ரோல்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஓட்டிங் ரைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்குது. ஸோ ரைட் டு அப்பாயிண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல் த மேனேஜ்மெண்ட் or policy decision by the person acting individually, directly or indirectly by virtue of the shareholding or management right. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? கண்ட்ரோல்னால் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி, மெஜாரிட்டி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அதில் மோர் தேன் 6 7 போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுற
அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது, இந்த அக்யூரர் கிட்ட இருக்குது. ஓகே, செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸு ஓட்டிங் ரைட்ஸ் வாங்குறது. இது ரெண்டும் கேஸ் வந்தால் அது பேர் என்ன, கண்ட்ரோல். லைக் வந்து இந்த டார்கெட் கம்பெனியில் உங்களுக்கு கண்ட்ரோல் வந்த மாதிரி கணக்கு. தென் பார்த்தீங்கன்னா ஸோ பர்சன் ஆக்டிங் இன் கான்செப்ட். பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் காமன் ஆப்ஜெக்டிவ், பர்பஸ் ஆஃப் அக்யூசிஷன் ஆஃப் ஷேர்ஸ், ஓட்டிங் ரைட்ஸ், எசென்ஷியல் கண்ட்ரோல், பர்சன் டு த அக்ரிமெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, லைக் வந்து அக்யூராருக்கும் பிஏசிக்கும் வந்து ஒரே நோக்கம், பர்சன் ஆக்டிங் இன் கான்செப்ட் ஒரே நோக்கம் என்னது, இந்த டார்கெட் கம்பெனியோட கண்ட்ரோல் வாங்குறது. ஸோ இவங்க 2 பேர் அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கம்மா, டார்கெட் கம்பெனியோட ஷேர்ஸ் கண்ட்ரோல் வாங்குவாங்க. தென் ஸோ டீம்டு பர்சன் ஆக்டிங் இன் கான்செப்ட். யாரெல்லாம் வந்து பர்சன் ஆக்டிங் இன் கான்செப்ட் டீம்டு, லைக் அவங்கள அசியூம் பண்ணிப்போம் இவங்களும் பிஏசி தான் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனி, அவங்களோட ஹோல்டிங் சப்சிடரி, எனி அதர் கம்பெனி, சேம் மேனேஜ்மெண்ட் ஆர் கண்ட்ரோல். அவங்களோட டேரக்டர்ஸ் இல்லை எனி பர்சன் இன்ட்ரெஸ்ட் வித் த மேனேஜ்மெண்ட். ப்ரொமோட்டர்ஸு, மெம்பர்ஸு, இமீடியட் ரிலேட்டிவ்ஸ்னால் நம்ம பார்த்த மாதிரி ஸ்பவுஸு, சைல்டோட ஸ்பவுஸு, சிப்ளிங்ஸோட ஸ்பவுஸு, பேரண்ட்ஸு, யாரெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாக டிபெண்ட்டாக இருக்காங்களோ. தென் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்பான்சர், ட்ரஸ்டீஸ்லாம் இவங்களாம் மியூச்சுவல் ஃபண்டில் ரிலேட்டடாக இருப்பாங்க. இவங்களோட ரிலேட்டட் பர்சன். மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஸ்பான்சர் ஒருத்தர் இருப்பார், ட்ரஸ்டி கம்பெனி இருப்பாங்க, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருப்பாங்க. அண்ட் தென் சிஐஎஸ்னால் வந்து கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ட்ரஸ்ட்டில் போடுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு செப்பரேட் சாப்டர் இருக்குது, நம்ம சிலபஸில் இல்லை. ஸோ இதுவும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான், கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு, அவங்க ரிலேட்டட் பர்சனு. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், ஏஐஎஃப்னு சொல்லுவாங்க. தென் மர்ச்சன்ட் பேங்கர், அவங்களோட கிளைண்ட்டு. ஊஇசனாக போர்ட்ஃபோலியோ மேனேஜர், கிளைண்ட்டு. ஸோ இவங்களாம் யாருமா, டீம்டு பர்சன் ஆக்டிங்னு கான்செப்ட்னு சொல்கிறோம். ஓகே, கைண்ட்ஸ் ஆஃப் டேர்ன் ஓவரில் நான் ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர்னால் 2 பேருமே அப்ரூவ் பண்ணி ஓகே நீ வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ப்ரொமோட்டர் ஆஃப் டார்கெட் கம்பெனி, லைக் வந்து ஏ இருக்காங்க, பி இருக்காங்க. இவங்க தான் வந்து டார்கெட் கம்பெனியே வாலண்டியராக வராங்க. சரி வச்சுக்கோ, ஐ மீன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக வரது பேர் ஃப்ரெண்ட்லி. லைக் எந்த ஒரு பிரச்சனையும் அந்த பின்றவங்க வந்து அஃபெக்ட் ஆகலை. அவங்களே வாலண்டியராக என்ன பண்ணுறாங்க, செல் ஆஃப் த ஷேர் டு த அக்யூரர் அட் அன் அட்ராக்டிவ் ப்ரைஸ் ஆஃபர்டு பை அன் அக்யூரர் ஒரு ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுவார். அந்த ப்ரைஸுக்கு வந்து யார் டார்கெட் கம்பெனி வாலண்டியராக வந்து செல் பண்ணுறாரு. இது வந்து ஃப்ரெண்ட்லி டேக் ஓவர். ஹாஸ்டல் டேக் ஓவர்னால் என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது. ஹாஸ்டல் டேக் ஓவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது. ஏ இருக்கார், பி இருக்கார். பியோட ப்ரொமோட்டருக்கு விருப்பமே இல்லை ஏக்கு செல் பண்ணுறதுக்கு. ஆனாலும் வந்து என்ன பண்ணுறான்னு ஏ வந்து வாண்டடாக வந்து பண்ணணும்னு பிடிவாதமாக இருக்கார். அக்யூரர் வந்து கண்ட்ரோல் வாங்கி ஆகணும்னு பிடிவாதமாக இருக்கார். இதுதான் வந்து ஹாஸ்டல் டேக் ஓவர். லைக் வந்து என்னம்மா, லைக் அது வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது. ஏன்னா இவங்களுக்கு விருப்பம் இல்லை. ப்ரொமோட்டர் ஆஃப் டார்கெட் கம்பெனிக்கு என்னது, விருப்பம் இல்லை. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து ஹாஸ்டல் டேக் ஓவரில் தான் நம்ம படிக்கிறோம் ரெகுலேஷன்ஸ்லாம். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறதுனால தான் நம்ம படிக்கிறோம் இந்த ரெகுலேஷன்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ், ஓப்பன் ஆஃபரு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கவர்ன் ரூல்ஸு எல்லாமே இந்த கேஸில் தான் படிக்க போகிறோம். ஏன்னா ப்ரொமோட்டர் ஆஃப் அனதர் கம்பெனிக்கு வந்து விருப்பம் இல்லை. ஓகே, horizontal takeover take over of one company by another in the same industry na, for example shoe industry வெச்சுக்கோங்க. ஸோ வந்து ஷூ இண்டஸ்ட்ரி வச்சுக்கோங்க. ஷூ இண்டஸ்ட்ரியில் வந்து கம்பெனி ஏ, பி, சி, டி எல்லாருமே வந்து ஷூ இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க. இப்போ ஏ கம்பெனி வந்து பி கம்பெனியை வந்து அக்யூர் பண்ண நினைக்கிறாங்கன்னா இதுக்கு பேர் என்னது, ஹாரிஜான்டல். இவங்க வந்து ஒரே லைனில் இருக்காங்க. என்னம்மா, ஒரே லைனில் இருக்காங்க. இவங்க பேர் ஹாரிஜான்டல்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடுவோம்மா சின்ன வயசில். ஸோ அதுதான் ஹாரிஜான்டல்னா ஒரே லைன். லைக் வந்து ஒரே இண்டஸ்ட்ரி, சேம் இண்டஸ்ட்ரி. இவங்களும் ஷூ பிஸ்னஸ். ஓகே, இல்லைனா ஃபுட் பிஸ்னஸ் எப்படி வேணால் வச்சுக்கோங்க நீங்கள். தென் லைக் வந்து பெப்சி, கொக்கோ கோலா இந்த மாதிரி வேணால் வச்சுக்கோங்க.
தென் vertical takeover. Vertical takeover vertical நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி போடுவோம். to takeover of company of its suppliers or customers, backward or forward integration. like வந்து verticalக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர்ஸு கஸ்டமர்ஸு ஓகேவா. லைக் இப்படி தான் வரும். கஸ்டமர்ஸ்க்கு கூட்ஸ் எப்படி வரும், சப்ளைஸ் கிட்டேருந்து கஸ்டமர்ஸ்க்கு வரும், இப்படி தான் வரும் ஆக்சுவலாக ஓகேவா. இவர் மேலே இருப்பார், இவர் கீழே இருப்பார். ஸோ இதுக்கு பேர் வந்து vertical takeover. தென் பார்த்தீங்கன்னா conglomerate takeover. Conglomerate takeover different industries. For example, இவர் ஷூ இண்டஸ்ட்ரீஸ், இவர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ இவர் ஷூ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்து அக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறான்னா இதுக்கு பேர் என்ன டேக் ஓவர், காங்க்ளோமெரேட் டேக் ஓவர் ஓகேவா. ஸோ இது ரிலேட்டட் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிஸ்க்ளோசர்ஸு அண்ட் தென் ஓப்பன் ஆஃபர் ப்ராசஸ்ஸு, தென் வித்ட்ரா ஓப்பன் ஆஃபர் மோட் ஆஃப் பேமெண்ட்டு, எஸ்க்ரோ அக்கௌண்ட்னா என்ன, ஆப்ளிகேஷன்ஸ், இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு 35 to 40 minutesல பார்த்துடலாம் ஓகேம்மா. இன்னைக்கு கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா, ஏதாவது டவுட் இருக்கா?